விழிப்புணர்வு இப்படியானது நடக்கிறது இல்லை, இப்படி இதை கழிக்கணும்னு சொல்லி பல்கலைக்கழகத்தில் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணாங்க காலத்தை நேரத்தை எல்லாம். நானும் உண்மையாக அந்த வாசிக்கணுங்கிற வந்து இன்னும் லைப்ரரி பக்கம் போய்க்கின்னு வாசித்ததில்லை. சும்மா மேலிடம் பேப்பரை மட்டும் தான் வாசிக்கிறேன். அந்த சார் சொன்னதோட அந்த புக்ஸ்கள் வாசிக்கணும் கொண்டு வந்துச்சு. உண்மையிலேயே ஒரு சிறந்த ப்ரோக்ராம்னு சொல்லணும். என்னென்னு சொன்னால் இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து முஸ்லீம் மஜ்லிஸால் வந்து எங்களுக்கு தந்ததுக்கு நாங்கள் வந்து முஸ்லீம் மஜ்லிஸுக்கு வந்து ஒன்றா தேங்க்ஸ் பண்ணுறோம். அடுத்தது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல். அதே மாதிரி என்னையை போன்ற தேர்ட் இயர் மாணவர்கள் வந்து வெளியே போய்ட்டு அண்டர் கிராஜுவேட்டாக எப்படி வெளியாகணும், அதே நேரம் அந்த வெளியாகிற டைமில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தந்தாங்க. எப்படின்னு சொன்னால் அதாவது வந்து ஒவ்வொருத்தர் போய்த்து அவங்களோட சாதனைகள் எப்படி ஆகிக்கணும், அந்த சாதனைகள் வந்து ஒரு இலக்கோடு இருக்கணும், அந்த இலக்குகள் எப்படி அமைய வேணும், அதுக்காக படுகின்ற துன்பங்களை எப்படி தாங்க வேண்டும் என்ற விஷயங்கள் சொன்னாங்க. நாங்கள் சாதிக்கிறதுக்கு நாங்கள் என்னென்ன வழியில் செய்யணும், என்னென்ன வழியை மேற்கொள்ளணும், அதோட எங்களோட வாசிப்பு துறையை வளர்த்து கொள்ளணும், அது மாதிரியான முக்கியமான கருத்துக்கள் எங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி 2வது ப்ரோக்ராம் நாங்கள் இந்த பல்கலைக்கழக சூழலில் எங்களோட ஆன்மீகத்தை பாதுகாத்து கொள்றதுக்கான மிகவும் முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இதை வந்து நான் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியாக கிட்டன்றதுனால இது இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு நடந்திருந்தால் இன்னும் நிறைய இதுகள் மாற்றங்களை கொண்டு வந்திக்கலும்னு நினைக்கிறேன். உண்மையிலே இன்றைய நிகழ்வானது ஆன்மீகம் சம்பந்தமாக விடயமாக இருந்தாலும் சரி, உலகம் சம்பந்தமான விடயமாக இருந்தாலும் சரி, இரண்டுமே சமமாக பல்வேறு பலதரப்பட்ட விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே நான் கவலைப்படுகின்றேன். நான் 1ஆம் வருடத்தில் இருக்கும் பொழுதோ இவ்வாறான பயிற்சி பெற்ற இருந்திருந்தால் நான் உண்மையாகவே ஒரு முழு மனிதனாக ஆகியிருக்க முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கை வந்திருக்கின்றது. யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டில் அதிகமாக இருக்கிற கேர்ள்ஸ், அப்போ இந்த கேர்ள்ஸும் பாய்ஸும் கூடுதலான ஆட்கள் இன்றைக்கு எங்களோட ஆடிட்டோரியத்தில் இடம் இல்லாமல் போடுற அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ வெளிவாயிருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கவலைப்பட்டு போனாங்க, எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் கிடைக்கல, இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துக்கலாம் போச்சுன்னு சொல்லி. அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனுஷன் சலாம் சொன்னால் சத்தமாக சந்தோஷமாக பதில் சொல்லணும். மாஷா அல்லாஹ். ஸோ பேசுகிறதுக்கு முந்தைய கேட்டுக்கொண்டேன் எவ்வளோ நேரம் பேசணுமெண்டு சொன்னாங்க. 2 மணித்தியாலம் பேச சொல்லிக்கிறாங்க. அல்லாஹ், சீட் ஏற்கனவே சூடாக இருக்குது, இன்னும் 2 மணித்தியாலமாக ரெண்டு மாதிரி இருக்கும். பாபம் இன்ஷா அல்லாஹ். எங்கே போனாலும் ஒரு விஷயத்தை பார்த்து கொள்ளுவேன், இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே, இந்த மனுஷன் இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமேன்ற கட்டத்தில் என்ன செஞ்சு கொள்ளுவேன்னுக்கன்னா என்னை பேச்சை நிப்பாட்டி கொள்ளுவேன். அப்போ தான் இன்னொரு முறை கூப்பிடுவாங்க. ஏன்னா பேச்சாளர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புண்டு தான். சரி, ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு இருக்க வேண்டிய பண்பு தான் என்னண்டா, ஆடியன்ஸ் போதும் போதும் என்று நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யப்படாதுன்னு பேசப்படாது. ஒருத்தர் இப்படித்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க பேசுறதுக்கு, அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே போகிறார். கொடுத்திருந்தது 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தாண்டி போகுது. பொறுக்கையெல்லாம் இந்த மாதிரி முன்சாஃபில் இருந்து ஒருத்தர் என்ன செஞ்சாருன்னா ஹேண்ட்பேக் உள்ள கையை போட்டார், ஒரு கன் எடுத்தார், லோட் பண்ணி ரெடி ஆகினார். பேச்சாளர் கண்டுட்டார், கன் எடுத்து லோட் பண்ணி ரெடி ஆகுறத, அடையப்பா சுற்றாத வேண்டுகண்டா பேச்சை நிப்பாட்டிக்கிறேன்டார். இப்போ கன்னை லோட் பண்ணவர் சொன்னார், நீங்கள் பேசுங்க, நான் உங்களை சுட மாட்டேன், நீங்கள் பேசுங்க. யார் உங்களை பேச கூப்பிட்டானோ அவனைத்தான் சுடணும்ண்டார். ஸோ அந்த மாதிரி என்ன செய்யப்படாதுன்னா, கூப்பிட்டவங்களை சுடுற லெவலுக்கு நீங்களும் போய்ட்டுருவோம் படாது. இன்னொரு முறை அவங்க கூப்பிட்டா இடத்துல வந்து உட்காரணும், அதுலேயும் கவனமாக இருக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு இன்னொருத்தர் பேச கூப்பிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்தவர் என்ன செய்கிறாருன்னா, பிள்ளைங்களை தானே வச்சு பேசுன்னு தண்டை தலைவில் அவ்வளோ சரக்கையும் பிள்ளைங்களோட தலையில் இறக்கிட்டு போயிட்டார். பிள்ளைங்களுக்கும் போதும்னு ஆகிருச்சு. 2 கிழமை பிறகு அந்த ஸ்கூல் பிரின்சிபலை மார்க்கெட்டில் கண்டு போயிட்டு கேட்டிருக்கிறார், சார் எப்படி சார் நான் வந்தது பிறகு பிள்ளைங்களாம் அடக்கமாக இருக்கிறாங்களா, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா, அமைதியாக இருக்கிறாங்களான்னு. பிரின்சிபல் சார் சொன்னாராம், பிள்ளைங்கள் தானே குழப்பம் போடுவானல் தான். ஆனால் ஒரு விஷயம் சார், நீங்கள் வந்துட்டு போனதுக்கு பிறகு எப்போவெல்லாம் அவனுக்கு குழப்பம் போடுவாங்களோ அப்போல்லாம் கிளாஸில் போயிட்டு உங்களை பற்றி ஒரு செய்தி சொல்லுவோம் சார், கேட்டதும் பயந்து கப்சிப்பாவிடுவானான்டாராம்.
அப்படி என்ன தான் சொல்லுவீங்க சார், என்னை பற்றி அவனெல்லாம் பயப்படுற அளவுக்குன்னு கேட்டிருக்கிறார் இந்த பேச்சாளர். அப்போ பிரின்சிபல் சார் சொன்னாராம், அவனுக்கு குழப்பம் போட்ட நேரம் கிளாஸுக்கு போயிட்டு சொல்லுவான், அடையப்பா சத்தம் போட்டிங்கன்னா குழப்பம் போட்டிங்கன்னா அன்றைக்கு 5 மணித்தியாலம் பேசினாரே, அவரை திருப்பி கூட்டு வந்து பேச விடுவோம் பயந்து சத்தம் இல்லாமல் இருந்துருவாண்டு. அந்த மாதிரி பயப்படுற ஒரு ஃபிகராக நான் மாறிக்கொள்ளப்படாதுன்றதுலேயும் கவனமாக இருக்கிறேன். தலைவர் பேசுகிற நேரம் ஒரு நல்ல விஷயம், முக்கியமான ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பேசினார். அவரை பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு கதை தான் ஞாபகம் வந்துச்சுது. என்னண்டா, அவர் சொன்னார், வாலிபர்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்குள்ள பொட்டென்ஷியல்ஸ் உங்களுக்குள்ள இருக்குது. சஹாபாக்களோட காலத்தில் என்ன மாதிரி இருந்தது, நபிமார்கள்லாம் வாலிப வயசில் என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்னு சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குற நேரம் எனக்குள்ளுக்கு ஒரு கதை தான் ஓடிக்கொண்டிருந்தது. என்னண்டா, ஒரு கழுகு என்ன செஞ்சுச்சுன்னு கண்டா, போயிட்டு வான்கோழி கூட்டுள்ளுக்கு முட்டை இட்டுட்டு போயிட்டுருச்சு. வான்கோழி கூட்டுள்ளுக்கு முட்டை இட்டுட்டு போயிட்டுருச்சு. இப்போ வான்கோழி கூட்டுள்ளுக்கு முட்டை இட்டு போனால் தண்டை முட்டைகளோடு சேர்த்து இந்த வான்கோழி என்ன செய்யுதுன்னு கழுகு முட்டையும் சேர்த்து அடகாக்குது. அடகாத்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா, கழுகு குஞ்சுகளும் குளிஞ்சியும் வான்கோழி குஞ்சுகளும் வெளியில் வருது. வந்தால் இந்த கழுகு குஞ்சு நினச்சி கொண்டு இருக்குது என்னென்னா, தண்டை தாய் யாரு வான்கோழி, சகோதர சகோதரிகள்லாம் யாரு வான்கோழி குஞ்சுகள் தான் நினச்சி கொண்டு அதுகள் செய்கிற வேலையே என்ன செய்துன்னு கேட்டால் இதுவும் செஞ்சு கொண்டு இருக்குது. ஒரு நாள் வெளியில் உலாவிக் கொண்டிருக்கிற நேரம் இந்த கழுகு குஞ்சு வானத்தை பார்க்குது. அங்கே ஒரு என்ன செய்துன்னு ஒரு லெஜெண்டரி பேர்ட் மிச்சம் அழகாக வானத்தில் மிச்சம் உயரத்தில் பறந்து கொண்டு இருக்குது. இதை பார்த்ததும் இதுக்குள்ளுக்கு ஒரு ஆசை வருது, அடடா நாங்களும் பறந்தால் நல்லா இருக்குமே, நாங்களும் பறந்தால் நல்லா இருக்குமே என்று டக்குன்னு தாய்கிட்ட ஓடி போயிட்டு கேட்குது, தாயே இது என்ன பேர்ட், அது இவ்வளோ அழகாக பறக்குது, எங்களுக்கெல்லாம் பறக்க இயலாதான்னு கேட்டுச்சுது. இப்போ வான்கோழி தாய் சொல்லிச்சுது பார்த்துட்டு, அதுக்கு பேர் ஈகிள், கழுகு, இட்ஸ் அ லெஜெண்டரி பேர்ட், அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம்னு அப்படி வான் உயரத்தில் பறக்கலாம். நாங்கள்லாம் யாரு வான்கோழிகள், 4 அடிக்கு மேலே பறக்கிறதுக்கு என்ன செய்யப்படாது, ஆசைப்படப்படாது, எங்களால் இயலாதுண்டு. இந்த கழுகு குஞ்சு என்ன செய்யுதுன்னு இதை முழுமையாக நம்பிட்டு கடைசி மட்டும் வான்கோழிகள் செய்கிற வேலையை செஞ்சுட்டு வான்கோழிகளோட வாழ்ந்து வான்கோழியாகவே இறந்து போனதாக ஒரு கதை இருக்குது. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்களோட நோக்கம் என்னன்னு கண்டா, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் தலைவர் உரையில் ஆரம்பித்து வச்சதே அத்தான். ஒவ்வொரு வாலிபனும் யாரு கழுகு மாதிரி என்னது, அடுத்தவங்கெல்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வானத்தில் உயரத்தில் பறக்கிறதுக்கு பொருத்தமானாக்கள் தான். ஆனால் எங்களுடைய எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் என்ன சொல்லுது, வெளிச்சூழல் என்ன சொல்லி கொண்டு இருக்குது, இல்லை நாங்களாம் யாரு கழுகுகள், இல்லை யாரு வான்கோழிகள், 4 அடிக்கு மேலே பறக்கிறதுக்கு ஆசைப்படப்படாதுன்னு. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் என்ன செய்துன்னு கண்டால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துது, இல்லை நாங்கள்லாம் கழுகுகள் பறக்கணும்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த ப்ரோக்ராம் முடிகிற நேரம் நான் நினைக்கிறேன், இதுக்கு பிறகு என்னை விட தலைவர் பேசிட்டார், நான் பேசிட்டேன், அதுக்கு பிறகு வர பேச்சாளர்கள் இருக்கிறாங்க, ஆதில் ஹசன் எல்லாம் இருக்கிறாங்க, மிச்சம் ரசித்து கேட்டிருக்கிறேன் வர்ற ப்ரோக்ராம்கள் எல்லாத்தையும். ஸோ அப்படியான பேச்சாளர்களோட பேச்சுக்கள் உங்களோட பெரிய ஒரு மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு வல்லவன் அல்லாவை பிரார்த்தித்து சப்ஜெக்டுக்கு வர்றேன். பிள்ளைங்கள் ஸ்கூலில் பேசி பழகிருச்சு பிள்ளைங்கள். செய்தி என்னண்டா, நான் பார்த்த விஷயம் என்னென்னா, எங்களோட கிராஜுவேட்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு வீக்னஸ் தான், எங்களோட ஸ்ரீலங்காவிலிருந்து வெளியாகிற ஒவ்வொரு யூனிவர்சிட்டியிலிருந்து வர்ற பிள்ளைங்களையும் இன்டர்வியூ பண்ணி பார்க்குற நேரம் மிச்சம் கவலையான செய்தி, அதுலேயும் குறிப்பாக எங்களோட கம்யூனிட்டியிலிருந்து வர்ற பிள்ளைங்களை பார்க்குற நேரம் எந்த அளவுக்கு அந்த டிகிரி பிரயோஜனம் இல்லாமல் இருக்குதுன்னு கண்டால் அவங்களுக்கு ஒரு ஜப்புக்கு போயிட்டு தன்னை சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு ஜப்பை எடுத்துக்கொள்ள இல்லாத அளவுக்கு, இன்டர்வியூ பண்ணுறவங்களை இம்ப்ரெஸ் பண்ண இல்லாத அளவுக்கு, தன்னோட ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்ஸை வெளிப்படுத்தி கொள்ள இயலாத அளவுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சரியான வீக்காக இருக்கிறாங்க. ஸோ ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வருஷம் படிச்சுட்டு என்ன செய்கிறோம்னு வெளியில் வர்றோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்குதுன்னு இது எங்களுக்கு தேவையான டெவலப்மெண்ட்டை எங்களுக்குள்ளுக்கு கொண்டு வர மாட்டேங்குது, எங்களை ஒரு எம்ப்ளாயபிளான ஒரு யூஸ்ஃபுல்லான சிட்டிசனாக மாற்றிக்கிற அளவுக்கு தேவையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த யூனிவர்சிட்டிஸில் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறது தான் எந்த பார்வை. ஆகவே என்ன செய்ய வேண்டியிருக்குதுன்னா, இந்த 4 வருஷம் ஜொலி பண்ணிட்டு போகிறதுக்குள்ள காலம் இல்லை. தலைவர் சொன்ன மாதிரி என்னது, எங்களை
ஒரு இனிலன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியாக டெவலப் பண்ணிக்கிறதுக்குள்ள ஒரு களமாக இது பார்க்கப்படணுமே இல்லாமல் வெறுமனே இங்கே வந்து என்னது 4 இயர்ஸ் ஒரு சிலபஸ் தந்துருக்குறாங்க, அதை கவர் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள ஒரு இடமாக பார்ப்பீங்கன்னு கண்டால் உங்களுக்கு என்ன செய்யும் கண்டால் உலகம் கஷ்டமானதாக மாறும். உலகம் கஷ்டமானதாக மாறும். யாருக்கெல்லாம் இந்த உலகம் சாதிக்கிறதுக்குள்ள களமாக மாறுதென்றால், யாருக்கெல்லாம் இந்த உலகம் சந்தோஷமான ஒரு இடமாக மாறுதுன்னு கண்டால், யாருக்கெல்லாம் உலகம் அவங்களை நோக்கி போகிறதாக மாறுதுன்னு கண்டால், யார் தன்னை சரியாக சமைச்சு கொள்றானோ இந்த வயசில் அந்த ஆளுக்கு என்ன செய்யணும்னா இந்த உலகம் சாதகமானதாக இருக்கும். எப்படின்னா ஒரு வாப்பா என்ன செய்கிறாருண்டா, தொழில் முடிஞ்சு டயர்டாக வீட்டுக்கு வந்தார். வந்தவர் என்ன செய்கிறாருன்னு கண்டா அப்படி சோஃபாவில் சாஞ்சி உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க பார்த்தார். சின்ன மகன் ஓடி வந்தான். வாப்பா 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 வாப்பா. என்ன ராஜா, வாங்க வாப்பா விளாடுவோம், லெட்ஸ் ப்ளே கம் டேட்னு கூப்பிடுறான். இப்போ வாப்பா டயர்டாக இருக்கிறார். மகனை சொன்னார், ராஜா எனக்கு கேள் அது வாப்பா, போ வாப்பா டயர்டாக இருக்கிறேன்னு. மறுபடியும் பொடியன் விடுறதா இல்லை. டக்குன்னு பார்த்தார், டேபிளில் ஒரு குளோப் உலகப்படுத்துகிற பிக்சர் இருக்குது. டக்குன்னு வாப்பாக்கு ஒரு குறுக்கு மூளை வேலை செஞ்சது. மகன் என்ன செய்வோம்னு கண்டா, ரைட் ஏதோ ஒரு அமைப்பில் சமாளிக்கணுமே, எடுத்தார். வாங்க ராஜா விளையாடுவோம், இந்த இருக்குது குளோப். என்ன செஞ்சாருன்னா சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு கையில் கொடுத்தார். என்ன கேம் என்றால், இதை நீங்கள் பித்து திருப்பி செட் பண்ணிட்டு வரணும். பாப்பா நினைச்சார் என்னது, பாப்பா நினைச்சார் என்னது, மகன் எப்படியுமே நான் தூங்க போக மட்டும் இதை செட் பண்ணி முடிக்க மாட்டான், ஆகவே நான் ரெஸ்டாக ரிலாக்ஸாக இருக்கலாம் உண்டு. பட் ஃபார் ஹிஸ் சர்ப்ரைஸ் 5 நிமிஷத்துள்ளுக்கு என்ன செய்யறான்னு கேட்டால் உலக படத்தை திருப்பி துண்டு துண்டா இருந்தது அழகாக செட் பண்ணி இந்த இருக்குது வாப்பான்னு கொண்டு காட்டினான். வாப்பா ஷாக் ஆகிட்டார். ஹே, ஹவு டிட் யூ டூ திஸ், இது எப்படி செஞ்சா இது என்று சொல்லி போட்டு அவருக்கு ஷொக்காவும் கேட்கவும் மவன் சொன்னான், பாப்பா இந்த உலக படத்துக்கு பின்னுக்கு ஒரு மனுஷன்ட படம் இருந்துச்சு, அந்த மனுஷனை செட் பண்ணி விட்டு திருப்பி பார்த்தேன் உலகம் சரியா இருக்குது. மனுஷன் படம் இருந்துச்சு, இது மனுஷனை செட் பண்ணி விட்டு திருப்பி பார்த்தேன் உலகம் சரியா இருக்குது. பாயிண்ட் ஆஃப் விஸ்டம் என்னண்டா, நாங்கள் எங்களை எப்போ சரியாக செதுக்கி கொள்கிறோமோ, எங்களை நாங்கள் எப்போ சரியாக செட் பண்ணி கொள்கிறோமோ, எப்போ நாங்கள் டெவலப் பண்ணி கொள்கிறோமோ, அப்போ உலகம் எங்களுக்கு சாதகமானதாக வரும். அது ஜாப் என்வாயர்மெண்ட்டாக இருக்கலாம், சமூகத்தில் ஒரு ஆளாக இருக்கிறதா இருக்கலாம், எங்களை கொண்டு இந்த உலகத்தோட இம்பேக்டை உருவாக்குறதா இருக்கலாம், எல்லாத்துக்கும் சாதகமான களமாக இந்த உலகம் மாறும். ஆகவே இந்த 4 இயர்ஸில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செஞ்சு கொண்டு வரணும்னு சொல்கிறத பற்றி தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு கொஞ்சம் நேரம் பேச போகிறேன். 2 hour ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் எல்லாரையும் எனர்ஜைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வேலை செய்வோமா, எந்தூசியாசம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வேலை செய்வோமா? எல்லாரும் சத்தமாக கை தட்டுங்க பார்ப்போம். ஓகே, இந்த மூடப்பட்ட ஹாலுக்கு இவ்வளவு பெரிய க்ரௌட் தட்டினால் எப்படி சத்தம் வரணும்? தட்டவானம் சொல்கிறேன். கை தட்டுறதுல யாருக்கு நன்மை இருக்குது? உதாரணமாக ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் இந்தியன் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பட்டிமன்றத்தில் ஒருத்தர் 10 நிமிஷம் பேசுவார், ஆனால் 15 முறை கை தட்டிருப்பாங்க. சரியா இல்லையா? ஆனால் எங்கட கூட்டங்களை பற்றி பேசினோம்னு கண்டால் ஆதில் ஹசன் சர்கள் நம்ம அந்த அனுபவம் இருக்கும் வந்து பேசினோம்னு கண்டால் 2 hour பேசியிருப்போம், 3 hour பேசியிருப்போம், பம்பு புட்டு மாதிரி இருக்குங்கள். இப்படி சிரிக்க மாட்டிச்சுது, கைதட்ட மாட்டிச்சுது, சில நேரங்கள் அழுவாங்க. அதில் மாஷல்லா நல்ல ஆக்கள் கொஞ்சம் இமோஷன் பண்ணிட்டோம்னு அழுவாங்க. ஸோ கை தட்டுறதுல ஒரு மெசேஜ் இருக்குது. எஸ், பேசுகிறவருக்கு ஒரு எனர்ஜி எந்தூசிசம் வர, அடடா கேட்குறதெல்லாம் ஆர்வமாக இருக்குது, ஆக நல்லா பேசணுமடாப்பாண்டு. அதை விட முக்கியம் என்னன்னு கை தட்டுற நேரம் என்ன நடக்குதுன்னு, உங்களோட முழு உடம்புலையும் உள்ள நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆகிற ஒரு இடம் தான் பாம். முழு உடம்புலையும் உள்ள நர்வஸ் சிஸ்டம் கனெக்ட் ஆகிற இடம் தான் பாம். இதை தட்டுற நேரம் என்ன நடக்குதுன்னு, உங்களோட முழு உடம்புக்கும் உள்ள நர்வஸ் சிஸ்டத்துக்கு மசாஜ் கொடுக்குறீங்க. இந்த மசாஜ் என்ன செய்யும்னு பிளட் சர்க்குலேஷனை வேகப்படுத்தும். பிளட் சர்க்குலேஷன் வேகமாகினா எனர்ஜி எந்தூசிசம் வரும். எனர்ஜி எந்தூசிசம் வந்துச்சுன்னு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்தால் சிறப்பு வரும். லிப் ஸ்ட்ரெச் ஆகிறத பார்க்கலாம். சந்தோஷம் இருக்கணும்னு ஆசை இருக்குதா? இதெல்லாத்தோட வயசாளிகளுக்கு பேசுகிற நேரம் ஒரு விஷயம் சொல்லுவோம். கை தட்டுற நேரம் இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் வேகமாக நேரம் பிளட் ப்ரெஷர் அண்டர் கண்ட்ரோலுக்கு வரும், சுகர் அண்டர் கண்ட்ரோலுக்கு வரும் என்று சொல்கிற நேரம் என்ன செய்யணும்னா வேகமாக கை தட்டுவாங்க.
தட்டுங்க பாப்போம் கையை, சந்தோஷமா இருக்கிறதுக்கு. எஸ், இது என்னது, பிளட் ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோலுக்கு வரதுக்கா? ரைட், சரி, விஷயத்துக்கு வருவோம் பிள்ளைங்க. முதலாவது விஷயம், நீங்கள் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டால் எங்களோட மார்க்கம் சொல்கிற விஷயம் தான் என்னென்னா, திங்க் பிக், ட்ரீம் பிக். பெருசாக யோசிங்க, பெரிய கனவுகளை காணுங்க. பெரிய சிந்தனைகள் என்ன செய்யப்படணும் கண்டால் இந்த வயசுலே வரணும் தலைக்குள்ளுக்கு. நான் இந்த உலகத்தில் என்ன செய்யப்படாதுன்னு ஒரு ஆர்டினரி பர்சனாக வாழ்ந்துட்டு போகப்படாதுன்னு சொல்ற திங்கிங் இருக்கணும். என்ன கொண்டு இந்த உலகத்தில் பெரிய ஒரு இம்பாக்ட் ஒன்று உருவாக்கப்படணும். நான் வாழ்ந்ததுக்கு இந்த உலகத்தில் தடம் பதிக்கப்படணும். ஹாயண்டு வந்துட்டு பாயண்டு போகிறதுக்குள்ள இடம் இல்லை. இது இங்கே நான் வந்ததுக்குள்ள தடம் பதிச்சுட்டு போகணும்னு சொல்லி போட்டு என்ன செய்யணுங்கன்னா ஒரு தீராத தாகம் இருக்கணும். இந்த தாகம் இருந்தால்தான் என்ன நடக்கும் என்று கண்டால் லைஃப் என்று சொல்றது ஒரு கோவர்டு இருக்கும். நான் என்ன செய்யணும், இன்னும் வளர்த்துக்கொள்ள, நான் இன்னும் அடைய வேண்டிய விஷயம் பெருசா இருக்குன்னு சொல்லி போட்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அந்த ட்ரீம் வில் டிரைவ் யூ, உங்களை தள்ளிக்கொண்டே இருக்கும். மேலே போ, மேலே போ, மேலே போ உண்டு. யாரு தெரியுமா இந்த கனவு காண்றதுக்கு சொல்லி தந்தால்? யாருன்னு நினைக்கிறீங்க? ப்ரொஃபட் முஹம்மது, பீஸ் பி அப்பான் ஹிம். ரசூல்லா மாதிரி பெரிய கனவு கண்டவரால் இந்த உலகத்தில் இல்லைங்க. அதனால தான் மைக்கேல் எச் ஹார்ட் தந்த புக்ல த 100 என்று சொல்ற, அந்த 100 பேர் என்று சொல்ற புக்ல இந்த உலகத்தில் வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொற்று இன்று வரைக்கும் வாழ்ந்தவங்களோட ஹிஸ்டரியை படித்து பெரிய தாக்கம் ஏற்படுத்தின 100 பேரை தொகுத்தெடுத்து அதில் முதலாவது ஆளாக ரசூல்லாவை கொண்டு வந்து ஒரு கிறிஸ்டியன் கொண்டு போயிட்டு உட்கார வச்சிருக்கிறார் என்று கண்டால் இவரை விட பெரிய தாக்கம் ஏற்படுத்தினாலும் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லைன்னு உட்கார வச்சிருக்கிறார் என்று கண்டால் அதுக்கு காரணம் என்னன்னு கண்டால் அவரை மாதிரி பெரிய ஒரு கனவு கண்டவங்க வேறு யாரும் இல்லை. ஆகவே பெரிய அளவில் யோசிக்கிறது, திங்கிங் பிக் அண்ட் ட்ரீமிங் பிக். என்னது அது உங்களுக்கு ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்கன்னு அது என்னது? அது ஒரு சொன்னாங்க பெருசா யோசிக்கிற ரசூல்லா செஞ்சிருக்கிறாங்க, பெரிய கனவுகளை கண்டிருக்கிறாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் தான் என்னண்டா, கந்தக் யுத்தம் நடக்க போகுது. இப்போ என்ன செய்யுது, சல்மான் ஃபார்சியோட அட்வைஸுக்கு அமைய என்ன செய்யப்படுது, குழி தோண்டப்படுது. தோண்டி கொண்டு இருக்கிற ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யார சொல்லலாம் என்னது, பசிக்குது யார சொல்ல, பாருங்க தாங்க இல்லாம கல்லு கட்டி கொண்டு இருக்கிறேன் ரெண்டு ஒரு கல்லு கட்டி இருக்கிறத காட்டினார். ரசூல்லா என்ன செஞ்சாங்க, அவங்க காட்டினாங்க. எத்தனை கல்லு? 2 கல்லு. இந்த கட்டத்தில் தான் என்ன செய்யப்படுதுன்னா ஒரு கல் உடைக்கப்படுது, பொறி பறக்குது. அது நேரம் என்ன நடக்குது, ரசூல்லா சொல்றாங்க, ரோம் ஆட்சி எங்கட காலுக்கு கீழடி வரதை பார்க்குறேன். நண்டு இன்னொரு அடிக்கப்படுது, இன்னொரு முறை பொறி பறக்குதுன்னு சொல்றாங்க, பாரசீகத்திர ஆட்சி காலடிக்கு கீழே வர்றதுன்னு பார்க்குறோம்னு சொல்லிட்டு. ரோம் பாரசீகம் சொல்றது அந்த காலம் எப்படின்னு கண்டா பிரிட்டிஷ் அமெரிக்கா மாதிரி இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோமே இது மாதிரி பெரிய 2 ஆட்சி செய்யக்கூடிய இடங்கள் தான் அது, சூப்பர் பவர்ஸ். இது 2ஐயும் ஒருத்தர் சொல்றார், யாரு, 2 கல்லை கட்டி கொண்டு ஒரு நேரம் சாப்பிட வழியில்லாத மனுஷர் சொல்றார், என்னது, இந்த 2 ஆட்சியும் எங்கட காலடிக்கு கீழே வர்றதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னு சொன்னால் என்ன நடந்திருக்குதுன்னு கண்டால் அந்த நிலைமையிலையும் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கண்டா, தன் சஹாபாக்கள் எல்லாத்தையும் எதை வச்சு மோட்டிவேஷன் செஞ்சிருக்கிறார், இங்க போறோம் அதுக்குள்ள தயாரிப்பு தான், ட்ரீம் பிக், பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டித்தான் என்ன செய்யறோம், இன்றைக்கு பட்டினியோடு உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லி போடுற சிந்தனையை கொடுத்துருக்குறாங்க. ஆகவே இங்க இருக்கிற நேரம் என்ன செய்யுங்க, வெறுமனே ஒரு டிகிரியோட வர்றதுக்கு யோசிக்காதுங்க. இங்கிருந்து வர்ற நேரம் முடிவெடுங்க. நான் என்னன்னு கண்டால் இந்த உலகத்தில் பெரிய ஒரு வேலை எனக்கு இருக்குது, அது என்னதான் இருக்குன்னு சொல்றது நீங்க தான் முடிவெடுக்கணும். அந்த வேலையை நான் செய்யாம மூத்தா போக மாட்டேன் என்ற முடிவோட வாங்க. நீயத்தை பெருசா வைங்க. கூலி இருக்குதா இல்லையா, மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா, இன்னமெல்லாமாலும் பின்னியாத் புகாரில் வர்ற முதலாவது ஹதீஸ். அதுக்கு தஃப்சீர் செய்யறதுன்னு கண்டால் நீங்க இந்த உலகத்தில் எல்லா மோட்டிவேஷன் புக்கையும் எடுத்து பாருங்க, சமரி அதான் இருக்கும். அது எவ்வளவு உறுதியா இருக்குதோ அந்த நியத்து, அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செயல்கள் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியுமா. உங்களோட அந்த நியத்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யணும், உள்ளுக்குள்ள கெமிக்கல், பாடிக்குள்ளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். நம்பிலுமா இருக்குதா? நாங்கள் எப்படி நியத்து வைக்கிறோமோ ஸ்ட்ராங், அதாவது ஒரு ட்ரீம் கனவை வளர்த்து அதுக்காகவே அதை அடைவனன்னு சொல்லி போட்டு வைக்கிற நேரம் அதுக்கேற்ற மாதிரி என்ன நடக்கும்னு கண்டால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். சொல்லுவாங்க தானே, அகத்தின் அழகு ஒரு மனுஷன் கவலையா இருந்தா மூஞ்சி என்ன செய்யும், பூ மாதிரி இருக்குமா, தொங்கி போயிட்டு இருக்கும். என்ன செய்தி,
உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் என்ன செய்யுதுன்னு கண்டால் பாடி செல்ஸ் எல்லாத்துக்கும் வேறொரு ஷேப்பை கொடுக்குது. அதனால தான் மூஞ்சி மாறுது. இந்த செய்தியை நான் படித்து தெரிஞ்சது கொண்டது அப்புறம் கல்யாணம் முடித்த புதுசில் நாங்கள் குடும்பமெல்லாம் விசிட் பண்ணுறதுன்னா அங்கே அப்படி எங்கள் ஒய்ஃப் எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் தரதில் ஒரு இடத்துக்கு போன நேரம் ஒய்ஃப் சொன்னான், ஓகே ஸோ மறுபடியும் பெர்மிஷன் கிடச்சிருச்சு. 12:30 மட்டும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்லை. சரி, வைஃபை கூட்டிக் கொண்டு ஒரு வீட்டுக்காக போகிறோம். குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு போய்த்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு வீட்டில் போயிட்டு வந்த அப்புறம் வைஃப் சொன்னால், இந்த வீட்டுக்கு மட்டும் என்ன செய்யப்படாது, என்ன நீங்கள் இது அப்புறம் கூட்டிட்டு வரப்படாது, நான் வர மாட்டேன் என்னான்னு கேட்டேன். அந்த மனுஷி போனதுலேருந்தே என்ன செய்யுதுன்னு நெகட்டிவாக பேசி 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 இருந்துச்சு. எனக்கு கேட்குற நேரம் என் உடம்புள்ள எனர்ஜியெல்லாம் அப்படியே போகிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஆகவே எனக்கு இந்த மனசு வந்து இன்னொரு முறை அவட உட்காந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைண்டு. ஆனால் என்ன செய்ய வேண்டி வந்துச்சுன்னா, அவருக்கு சோம் இல்லாமல் அந்த நேரம் மறுபடியும் கூட்டிகிட்டு போக வேண்டி வந்துச்சு. கூட்டிகிட்டு போயாச்சு. போயிட்டு இப்போ வைஃப் உட்காந்துருக்கா, அந்த மனுஷியோட பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி அந்த மனசு தொடங்கிச்சுது. சோம் இல்லாமல் இருக்கிற நேரமும் என்ன செய்யுதுன்னா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்குது. இப்போ வைஃப்ட மூஞ்சி என்ன செய்யுதுன்னா தொங்குது. டக்குன்னு இப்போ காலம் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது தானே, 2 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கொண்டேன். இப்போ வீட்டுக்கு வந்து, மேடம் இதுதான் நீங்கன்னு சொல்லவும், இல்லை இல்லை நான் இல்லை இல்லை நீங்கள் தான்மா இது அந்த வீட்டில் வச்சு எடுத்தது. என்ன செய்துன்னு கண்டால், அவருக்கு விருப்பம் இல்லாத இடத்துல இருக்கிற நேரம் என்ன செய்யுதுன்னு கண்டால், பாடி செல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன செய்யும், புதிய ஃபார்மேஷன் எடுக்கும். எஸ், இது ஒரு ரிசர்ச் அவுட்கம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தர் ரிசர்ச் செஞ்சிருக்கிறார், ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் ஒரு ஆள். கோபம் வந்தால் ஏன் எங்கள்கிட்ட மூஞ்சி சவக்கிறது தெரியுமா, ஏன் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுதுன்னுக்கனால் பாடி செல்ஸ் எல்லாம் வேறு ஷேப் எடுக்கு. சந்தோஷமாக எடுத்து அவனுக்குன்னா பூ மாதிரி வருது, சரியா இல்லையா? ஆகவே என்ன நடக்குதுன்னு எங்கள் சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்கு என்ன நடக்குதுன்னு கண்டால், உடம்பு உள்ளுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குது. டெட் பாபான்னு சொல்லக்கூடிய ஒரு நியூரோலஜிஸ்ட் என்ன செஞ்சார்னா, உங்களை மாதிரி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஒன்று பார்த்து சொன்னார், எனக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று செய்யணும், ரிசர்ச் ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறேன், அதில் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்குது, வர்றியான்னு கேட்டார். பாயும் ஹான்னு சொல்லிட்டு போயிட்டான். போயிட்டு அது அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரம், அந்த பாய் முன்னுக்கு இருக்கிற நேரம் என்ன செஞ்சார், இரும்பு ஒன்றை தூக்கி ரோட்டண்ட் எடுத்து, இந்த இரும்பு கம்பி இருக்குது அதை தூக்கி நெருப்பில் வச்சார். சூடாகிட்டு இருக்குது. இது வரும் கதைச்சிட்டே இருக்கிறார். இந்த பாய்க்கு வந்து குறுக்கா பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நெருப்பு அந்த கம்பி சூடாகி அப்படி தளந்து என்ன செய்யுது, செவப்பாக மினிங்கிட்டு இருக்குது. இப்போ இதை இந்த பாயும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்போ இவர் சொன்னார், என்னது ரைட், நீ இந்த பெட்டில் படு ராஜான்டார். திரும்பி படுத்தாச்சு. படுத்ததுக்கு போகிற என்ன செஞ்சாருன்னு கண்ணை மூடிக்கோன்னு சொல்லியாச்சு. கண்ணையும் மூடிக்கொண்டான். கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சாருன்னு பக்கத்தில் இருந்த ஃப்ரிட்ஜை திறந்து அதிலிருந்து ஒரு ஐஸ் குச்சி, நீளமான ஐஸ் குச்சி ஒன்று எடுத்து என்ன செஞ்சாருங்கன்னா அப்படி பொடியில் ஒருக்க கீறி விட்டார். விட்டுட்டு சொன்னார், நான் உனக்கு இப்போ இரும்பால் சூடு வச்சிருக்கிறேன். நம்பிட்டான். வலி தாங்காமல் எழுந்திரிச்சான். கொஞ்ச நேரம் போவல்ல, அவன்ட அந்த சூடு வச்சால் எப்படி கொக்கொளிச்சு வருமன்னு சொல்லுவாங்களே, என்னன்னு சொல்கிறது அது, ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அந்த சூடு வச்சா என்ன நடக்கும், புண் மாதிரி அப்படி இந்த எலும்பி வரும் தானே, ஒரு பபிள்ஸ் மாதிரி வறுமை, அது வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மெசேஜ் என்னான்னு கண்டால் அந்த ரிசர்ச் அவுட்கம்ன்றது, அவன் அது வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தது என்னது, இரும்பு கம்பி சூடாகிறது. அவனுக்கு வச்சது எதுன்னு சொன்னது, நான் உனக்கு இரும்பால் சூடு வச்சிருக்கிறேன்னு சொன்னார். இவன் இவ்வளோ நேரம் அதைத்தான் நினச்சி கொண்டிருந்தார். எஸ், இவர் இதைத்தான் வச்சிருக்கிறான்னு சொல்லி போட்டு முழுமையாக நம்பினான். என்ன நடக்குது, அதை உண்மையாக வச்சிருந்தா என்ன மாதிரியான ஒரு பாடியில் மாற்றம் வருமோ அந்த சேஞ்சை பார்க்கலுமா இருந்தது. வச்சது என்னது, ஐஸ் குச்சி. ஆனால் இவர் நினச்சி கொண்டிருந்தது இரும்பால் சூடு வச்சதுண்டு. ஆகவே எங்களோட மனசு இருக்குத்தானே புதினமான சாமான், புதினமான சாமான், விளங்குது. ஆகவே நாங்கள் சிந்திக்கிறது என்ன செய்யணுங்கன்னா, பெருசாக சிந்திங்க, பாசிட்டிவாக சிந்திங்க. யூ saw a thought, reap an action. Saw an action, reap a habit. Saw a habit, reap a character. Saw a character, you will see your destiny என்று சொல்லுவாங்க. நீ என்ன செய்யறன்னு கண்டால், ஒரு சிந்தனையை விதைச்சால் அதை நீ செயலாக அறுவடை செய்வாய். செயலை விதைச்சால் அதை நீ என்ன செய்வாய், பழக்கமாக அறுவடை செய்வாய். பழக்கத்தை விதைச்சா நீ அதை பண்பாக அறுவடை செய்வாய். பண்பை விதைச்சா என்றால் நீ உன்ட எதிர்காலத்தை நீ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், எங்கே போகிறான்னு சொல்கிறது. ஆகவே என்ன செய்வோம்னா, பெருசாக சிந்திப்போம் எந்த நேரமும்.
அந்த சிந்தனை எப்படி இருக்கணும், அந்த கனவு எப்படி இருக்கணும் என்றால் எங்களை விட பெருசா இருக்கணும். சொன்னால் 4 பேர்கிட்ட சொன்னா என்ன செய்யணும், 4 பேர் சிரிக்கணும், பாரு இதுவும் அதுக்கு கனவும் என்று நினைக்கணும். ஆனால் செஞ்சு காட்டணும். பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்கிற நேரம் உலகத்துக்கு கம்ப்யூட்டர்னா என்னான்னு பெருசா தெரியாது. உலகத்துக்கு கம்ப்யூட்டர்னா என்னான்னு பெருசா தெரியாது. இந்த நேரம் தான் ஆரம்பிக்கிறார். யார் பாவிச்சு கொண்டிருந்தாங்கன்னு பெரிய டெவலப் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, பிரிட்டிஷ் மாதிரி உள்ள டெவலப் கண்ட்ரீஸ்ல பெரிய கம்பெனிகள் மட்டும்தான் என்ன செஞ்சு கொண்டிருந்தா கம்ப்யூட்டர் பாவிச்சு கொண்டிருந்தாங்க. யாரும் பர்சனல் கம்ப்யூட்டர் வச்சிருக்க இல்லை வீடுகளில். இந்த கட்டத்தில் மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்கிற நேரம் சொன்னார் என்ன தெரியுமா, ஒரு நாள் வரும், அந்த நாள் ஒவ்வொரு வீட்டுள்ளுக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டருக்கு எங்கட விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கும் என்றார். எப்படி? ஒரு நாள் வரும், அந்த நாள் ஒவ்வொரு வீட்டுள்ளுக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும், அந்த கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்கும் என்றார் எங்கட. இதை கேட்டு அமெரிக்காவில் உள்ள ஸ்காலர்ஸ் எப்படி தெரியுமா எழுதினாங்க, பில்கேட்ஸுக்கு தலை சரியில்லை, யார் வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சிருக்க போறா, இப்படி தான் விமர்சிச்சாங்க. ஒருத்தர் 2 பேரில் நிறைய பேர். சமரி அவரை விமர்சிச்சது இவ்வளவுதான். இவருக்கு தலை சரியில்லை, யார் வீட்டில் கம்ப்யூட்டர் வச்சிருக்க போறா. ஆனால் அவர் சரியாக ஒரு கனவு கண்டார். அதுக்காக வேண்டி பில்கேட்ஸ் எவ்வளவு உழைச்சாருன்னு சொல்றதை நீங்க அவரை பத்தி ஆட்டோபயோகிராஃபி வாசிச்சீங்கன்னா தெரியும். எத்தனையோ நாள் ஆஃபீஸில் தூக்கின அனுபவங்கள் இருக்குது. அப்படி ஒர்க் பண்ண அந்த நம்பிக்கையோட ஒர்க் பண்ணுறதுல விளைவு என்னான்னு கேட்டால் கடைசி கிட்டத்தட்ட 1.5 decades 15 வருஷத்துக்கு மேலதிகமாக உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரன்னு கேட்டால் யார் சொல்கிறாங்க? பில்கேட்ஸ். ஒரு கனவு கண்டால் அதில் தினம் முயன்றால் அது வாழ்வில் நிஜமாகும். இன்றைக்கு நீங்கள் பார்க்குறீங்க, ஒவ்வொரு வீட்டுள்ளுக்கும் இல்லை கம்ப்யூட்டர், ஒவ்வொரு ரூமுள்ளுக்கும் கம்ப்யூட்டர் இருக்குது, அதுள்ளுக்கு அவட விண்டோஸ் சாஃப்ட்வேர் இருக்குது. தட்ஸ் த பவர் ஆஃப் அ ட்ரீம். 2007 வெஸ்ட்வுட் காலேஜ் இன்னொரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பித்தோம், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஒன்று, ஒரு மிக்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டுகெதர். கட்டுக்கொஸ்தட்டில் ஒரு ரெண்டட் ப்ரெமிசஸ், பழைய வீடு. முதல் நாள் அட்மிஷன் வந்திருக்கிறாங்க, ஒரு 50 பிள்ளைங்களை கூட்டிக் கொண்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. இங்கே 12 டீச்சர்ஸ், இங்கே பிரின்சிபல் நிற்கிறார் ஆஸ் அ சேர்மன். அந்த நேரம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு இருக்கும். ஆஸ் அ சேர்மன் பேசுகிற நேரம் சொல்கிறேன் ஒரு கட்டத்தில், ஒன் டே வில் பிகம் த பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இன் தி ஐலண்ட் லண்டன். என்ன நடந்திருக்கும்? எல்லாரும் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நான் சொன்னேன் 2 hours பேச போகிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ரியாக்ஷனும் அதை விட மோசமாக இருந்தது. அந்த பிள்ளைங்கள்ட்ட மூஞ்சி அப்பாவியாக பார்க்குதுங்க. ஐயோ முத நாளே பெருசாக கதைக்குதே, இதுகிட்ட கொண்டு வந்து பிள்ளைங்களை தவறுதலாக கொடுத்துட்டோமோ தெரியலையே, கூட்டிகிட்டு போய் திருவோமான்னு சொல்கிற அளவுக்கு ரியாக்ஷன் தெரிஞ்சது. டீச்சர்ஸ் ஒருத்தர் பார்த்துக்கொள்கிறாங்க, ஏண்டி இது இப்படி பேசுது, முத நாளே இந்த கதை தேவையா, அந்த மாதிரி டீச்சர்ஸ் ஒருத்தர் பார்த்துக்கொள்கிறாங்க. பிரின்சிபல் சார் தலையை சொரிஞ்சார், இதே கீழே எப்படி வேலை செய்ய போனோம் தெரியல, இந்த மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன். ஆனால் நாங்கள் பேசினது பேரண்ட்ஸுக்கோ பிள்ளைங்களுக்கோ டீச்சர்ஸுக்கோ இவங்களுக்கோ இல்லை, நாங்கள் பேசினது எங்களுக்கு. நாங்கள் தெளிவாக இருந்தோம் நாங்கள் எங்கே போகிறோம் சொல்கிறது. 2007 அந்த மாதிரி 50 பிள்ளைங்களோட ரெண்டட் ப்ரெமிசஸில் ஆரம்பித்த ஸ்கூல் இன்றைக்கு பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூல் என்ற 2 ஸ்கூல் இருக்குது. மோர் தென் 2200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த முறை என்ரோல்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சுன்னு கண்டா இட் வில் டச் 2500 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ரெண்டட் ப்ரெமிசஸ்ல ஆரம்பித்த ஸ்கூல் இன்றைக்கு ஓன் ப்ரெமிசஸுக்கு மட்டும் மோர் தென் 150 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். ஓன் ப்ரெமிசஸுக்கு மட்டும் மோர் தென் 150 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோம். இது பெருமை பேச இல்லை, சொல்ல வர்றேன்னு கண்டால் ஒரு கனவு கண்டமென்றால் அதுக்காக வேண்டி தினம் முயன்றோம் என்று கண்டால் இட் வில் டர்ன் இன்டு ரியாலிட்டி. அது வாழ்வில் நிஜமாகிறத பார்க்கலாம். ஸோ என்ன செய்யுங்கன்னு கண்டால் இங்கிருந்து ஆரம்பிங்க, அந்த கனவை இங்கிருந்து ஆரம்பிங்க. அடுத்தவங்க கண்ட கனவை காண வேண்டியது இல்லை, உங்களுக்குன்னு ஒரு யுனிக்கானதுண்ட பாருங்க. அந்த பயணத்தில் என்ன செய்யுங்க, முழுமையாக இங்கிருந்து உங்களை தயார்படுத்த ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் ஒன் டே வில் ரீச். ஸோ அது முதலாவது விஷயம். ரெண்டாவது, பெரிய கனவுகள் அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு நோயாளியால் போயிட்டு அந்த என்ன செய்யலாது, அந்த கனவை சாதிச்சு முடிக்கல, அந்த பயணத்தை போய் முடிக்கலாது. அதுக்கு என்னது இருக்கணும்? ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்க.
A healthy mind can be found only in a healthy body. ஆரோக்கியமான உடம்புக்கு தான் ஆரோக்கியமான உள்ளம் இருக்கும். நீங்க எல்லாம் உட்கார்ந்து என்ன செய்றீங்கன்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, ரைட்? இந்த படிக்கிற ஆக்கள் என்ன செய்யணும் கண்டா பிசிக்கலி பிளஸ் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கண்டால் என்ன செய்யணும் கண்டா யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் யுவர் ஹெல்த். உடம்பு வீக்கா இருச்சுட்டு கண்டா உள்ளம் வீக்கா வரும். செய்தி என்னண்டா, எங்கள் ஆக்கள் எல்லாம் எப்போ ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். எப்போ யோசிக்கிறது? ஹெல்த்தை பற்றி எப்போ யோசிக்கிறது? பேசணுங்க. யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? தரமாட்டான், பயப்படாதுங்க. செய்தி என்ன சொல்ல வர்றேன்னு கண்டா, இந்த உலகம் இருக்குத்தானே, அது எங்களை நோக்கி வராது. நாங்கள் தான் என்ன செய்யணும், அதை நோக்கி போகணுங்க. பிஸ்னஸ்காரர்களுக்கு ப்ரோக்ராம் நடத்துவோம், ஹோட்டல்ஸில் நடக்கும். ஒரு நாளைக்கு வந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுவோம் ஒரு 4 hours செஷனுக்கு. அதில் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னுக்கன்னா, இப்படி ஒரு 5000 rupees தான் நாங்கள் கட்டி வந்திருக்கிறது, இப்படி ஒரு 5000 நோட்டை காட்டி யாருக்கு வேணும்னு கேட்போம். ஒரு கூட்டம் இருக்கும், பிஸ்னஸ்காரங்கள் தானே நிறைய காசை பார்த்தவன, இவரும் வர்ற காசும் வந்துடும். இன்னொரு கூட்டம் இருக்கும், எனக்கு வேணும் ஆனால் வானா, அது கை மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். அதுக்கே ஒரு சந்தேகம், இதுக்கு வேணுமா வானாமான்னு சொல்லி போட்டுரும். சரி, இன்னொரு கூட்டம் இருக்கும், எனக்கு வேணுமென்று பின்னுக்கு இருந்து ஒருத்தர் கை வைத்தினா இன்னொருத்தர் சத்தம் போட்டே சொன்னார் எனக்கு வேணுமென்னு சொல்லி போட்டு, அந்த மாதிரி ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் கொடுக்க மாட்டோம். அதையும் தாண்டி ஒருத்தர் இருப்பார், எந்திரிச்சு வந்துட்டு இருப்பார், தாங்க சார்ன்னு சொல்லி போட்டு முன்னும் வந்துட்டு இருப்பார், அவர கையில் கொடுப்போம். அல்லா எடுத்துட்டு போறானே. அப்பதான் என்ன நடக்குதுன்னா மூஞ்செல்லாம் மாறும். அவர கையில் கொடுத்தோன்னா என்ன செய்தி, கொடுத்த காசை வாங்கிட்டான்டாப்பா. ஓசில ப்ரோக்ராம் அவனுக்கு விளங்குதா? உள்ளுக்கு பத்துறது மூஞ்சில தெரியும், ஏன் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ன்ற மாதிரி. இப்போ இதை கொடுத்துப்பட்டு 5000 கொடுத்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவோம் நாங்கள். என்ன செய்தி என்றா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு கண்டா என்ன செய்யணும், நான் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இது யார் சொல்கிறது? நீங்கள் நினைக்கிறீங்களா இதை நான் சும்மா இங்கே வாசிச்சுட்டு சொல்கிறேன்? எஸ், வாசிச்சுட்டு தான் சொல்கிறேன். என்னோட மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன நோக்கி நடந்து வந்தால் நான் உன்னை நோக்கி ஓடி வருவன். யார் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், நாங்களா இல்லைன்னு கண்டா இறைவனா? அல்ல நானெல்லாம் வரமாட்டான்ல, நீ வரண்ட வாயா அல்ல அப்படின்னு கேட்டால் வரமாட்டான். சீரியஸான விஷயங்க. எனக்கு கொண்டு வேணுமென்று கேட்டால் நான் தான் என்ன செய்யணும், அதை நோக்கி போகணும். தகஜத்துக்கு எழுப்பினால் தான் இறைவன் உங்களுக்கு முதலாவது வானத்துக்கு வருவான். நான் படுத்துக்கொண்டு எழும்புறதெல்லாம் சரி வராது, தேவைன்னு நம்ம தந்துட்டு போங்கன்னு சொன்னால் கிடைக்காதுங்க. மெசேஜ் என்னன்னு கண்டா, எனக்கு கொண்டு தேவைன்னு கண்டா நான் தான் முன்னுக்கு போகணும். அது மாதிரி அதுக்குள்ள இடம் தான் என்னன்னு, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்கள் இது வரவங்களுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க. ஐயோ, முன்னுக்கு வந்து பேச சொல்லுவாங்க. ஐயோ பேசுங்க, முன்னுக்கு வாங்க. ஏன்னு நீங்கள் முன்னுக்கு வர 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 என்ன நடக்குதுன்னா உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை வளர்ந்து கொண்டே போகும். விஷயத்துக்கு வருவோம். என்ன விட்டம் எப்போ எங்களுக்கு ஹெல்த்தை பற்றின யோசனை வருது சொல்லுங்க பாப்போம். நோய் வந்ததுக்கு பிறகு தான் என்ன செய்யறதுன்னு எல்லாரும் ஹெல்த்தை பற்றி யோசிக்கிறது. உங்களுக்கு ஹெல்த்தோட முக்கியத்துவம் தெரியணும்னு கண்டா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ஒரு டெர்மினல் வார்டு, எல்லாரும் சாவ கிடக்கிறவங்கலாம் இருப்பாங்க தானே ஹாஸ்பிட்டலில், அவங்க எல்லாரும் ஒரு வார்டில் போட்டு வச்சுருப்பாங்க. போயிட்டு ஒருக்கா பார்த்துட்டு வாங்க, அப்போ தெரியும் ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறதுல பெருமதி என்னான்னு சொல்லி போட்டு. அவங்களோட பேசினீங்கண்டா தெரியும் ஹெல்த்ன்னு சொல்கிறதுல பெருமதி என்னான்னு சொல்லி போட்டு. ஹெல்த்தியாக இருக்கிறேன்னு சொல்கிறது அர்த்தம் இல்லை என்னாண்டால் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க, எனக்கு நோய் இல்லை என்று சொல்கிறது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்குள்ள அடையாளம் இல்லை. என்ன செய்யணும்னு கண்டால், நான் நடந்தா பறக்கிற மாதிரி இருக்கணும், உடம்பு அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எனக்கு. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு குனிஞ்சு அவங்களோட என்ன செய்யாதுன்னா டோஸை பார்க்க இயலாது, அவங்களோட கால் விரல்கள் அவங்களுக்கு குனிஞ்சு பார்க்க இயலாது. ஏன்? பவுரு கவர் பண்ணிட்டு இருக்கும். சீரியஸ். இது இண்டிகேஷன் என்னான்னு கண்டால் அவருக்கு அவரை பற்றின என்னது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன செய்ய இயலாதுன்னு கண்டா தலைமைத்துவங்கள் பொறுப்புகள் கொடுக்கப்பட இயலாது.
ஒரு மனுஷனை பார்த்தால் தெரியும் இவர் எந்த அளவுக்கு அவரை பற்றின பொறுப்பாக இருக்கிறான்னு சொல்கிறது. அதான் நான் சொன்னேன், இன்டர்வியூஸில் ஒரு மனுஷன் நடந்து வர்ற நேரம் இன்டர்வியூ பண்ணுற நாங்கள் என்ன செய்வோம், வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250-300 இன்டர்வியூ செய்வோம். முடிவெடுத்துருவோம் இவரோட நாங்கள் இன்டர்வியூ நடத்துகிறோமா இல்லைன்னு சும்மா அப்படி பேசி அனுப்பிவிடுறோமான்னு சொல்கிறது. ஏன்? நடந்து வார நேரம் தெரியும் ஆள்ட மேலிருந்து கீழே எந்த அளவுக்கு அவர் தன்னை பற்றி பொறுப்பாக இருக்கிறார். தன்னை நடைய பார்க்குற நேரம் தெரியும், உடைய பார்க்குற நேரம் தெரியும். அதுக்கு பிறகுதான் பேசுகிறது எல்லாம். ஸோ ஹெல்த் விஷயத்துக்கு கன்சர்ன் கொடுங்க. லேடிஸ் தான் கூடுதலாக இருக்கிறேன், கேர்ள்ஸ் தான். ஸோ அதனால் ஒரு விஷயம் கேட்குறேன், எத்தனை பேர் 60 வருஷம் ஆவினாலும் நான் யங்கான லுக்கில் இருக்கணும், ஃபேஷியல் போடாமலே நான் என்ன செய்யணுக்கன்னா இந்த ஸ்கின் எல்லாம் என்ன செய்யணுக்கன்னா சுருங்காமல் அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஈவன் பாய்ஸுக்கும் பொருந்துமா? கிட்டத்தட்ட பாய்ஸ்ன்னு சொல்கிற நேரம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அங்கே ஒரு ஆள் வந்து சரிண்ணா பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கார். அவரை பார்க்குற நேரம் பொறாமையாக இருக்குது. என்ன செய்துன்னு கண்டால் அவரை ஈக்குவலாக யங்ஸ்டர்ஸுக்கு கூட என்ன செய்யலான்னு கண்டால் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் செய்ய இல்லாத பொறாமை இறந்து போய்த்து கேட்டேன், எவ்வளோ காலம் ஒர்க் அவுட் செய்கிறீங்க? 51 வருஷம் என்றார். அப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? 70 வருஷம் என்றார். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரான்னு சொல்றது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொன்னவர் அடிச்சால் விழுவாங்களோ இல்லையோ தெரியல, 1.5 டன் வெயிட் இருக்குமோ இல்லையோ, அவர் அடிச்சாருன்னு கண்டா 10 பேர் விழுவானல். ஏன் சொல்றேன்னு கண்டால் 70 வருஷம் அந்த நாள் எனக்கு ஒரு வகையான பொறாமை வந்துச்சுது. அடையப்பா 70 வருஷத்தில் நானும் விட இருக்கணும் அடாப்பா. பார்த்தா நம்ப மாட்டேங்க, அவர் கிட்டத்தட்ட 50-55 வருஷத்துக்கு மேலே ஜட்ஜ் பண்ணீங்களா? அது ஒரு சுருக்கம் கிடையாது. ஐஸ்வர்யா ராய், லாரா தத்தா, சுஸ்மிதா சென், பிரியங்கா சோப்ரா எல்லாரையும் தெரியும் போல் இருக்குது இந்த மனுஷனுக்கு. இதெல்லாம் என்ன செய்துன்னு கண்டா, நாங்கள் நடத்துகிற ஸ்கூல் 2வது இந்த மாதிரி ப்ரோக்ராம். ஆக என்ன செஞ்சுருக்கணும்னு கண்டா எல்லா சைடையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இப்படி ஒரு சைடு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறது. பிள்ளைங்கள்ட்ட பாய்ஸ் இந்த ஸ்கூல் பாய்ஸோட பேசுகிறேன்னு சொல்லுவோம், அடையப்பா ஹெரோயின், மர்ஜுவானா, கஞ்சா, அபின், ஹஷீஷ், ரைட், இப்படி எல்லாம் லிஸ்ட் பண்ணுற நேரம் அடையப்பா அடிச்சிருப்பாள் பொருட்கள் அப்படின்னு பாப்பாடல். அது செய்தி இல்லை, நடத்துகிற எங்களுக்கு ஸ்கூல் நடத்துறதுனால தெரிஞ்சிருக்கணும். ஏதாலும் உண்ட பாவிச்சால் ஒரு புள்ளட என்ன மாதிரி பிஹேவியர்ஸ் மாறும், அவனோட கண் என்ன கலருக்கு மாறும், அவன் எப்படி நடந்து கொள்ளுவான், இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தால் தான் இப்போ உள்ள காலம் என்ன செய்யலாம், ஸ்டூடெண்ட்ஸோட யூத்தோட என்ன செய்யலாம்னு இப்போ உள்ள காலம் மூவ் பண்ணலாம். ஆகவே எல்லா பக்கமும் தெரிஞ்சிருக்கணும். வர்ற விஷயம் என்னன்னு கண்டால், நான் சொன்னேன் இந்த 4 பேர் என்னது, ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா, இவங்களுக்கெல்லாம் போலி மட்டும் கொடுத்தான் தானே இந்தியாவுக்கு என்னது மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் அண்டு. நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா அவங்களாம் உண்மையிலே அழகுன்னு கொடுத்தானு? இல்லைங்க. கொடுத்தது என்ன நோக்கம் தெரியுமா? இந்தியாவில் உலகத்தில் 1/6 பங்கு பாப்புலேஷன் வாழ்ந்து கொண்டு இருக்குது. இந்த மார்க்கெட்டை பிடிச்சோம்னுக்கன்னா என்ன நடக்கும்? பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸுக்கு என்ன செய்யலாம்னுக்கன்னா காஸ்மெட்டிக் பிஸ்னஸ் செய்யலாம்னு சொல்லி போட்டு அது ஒரு மாஃபியா கொண்டாந்து என்ன செஞ்சாங்கன்னா அள்ளி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கினாங்க. என்னது? ஐஸ்வர்யா ராய் எதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்? எங்கள்கிட்ட அப்படியெல்லாம் கேட்கப்படாது. லோரியால், சுஸ்மிதா சென், பான்ஸ், பிரியங்கா சோப்ரா, ஃபேர் அண்ட் லவ்லி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்துன்னு கண்டால் நீட்டுக்கு பூம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த காஸ்மெட்டிக்ஸ் குறிப்பாக ஃபேனஸ் க்ரீம் பாவிக்கிற கேர்ள்ஸ் என்னன்னா நீங்கள்லாம் வந்து அழகை எங்கே தேடுறீங்கன்னு கண்டால் இந்த மாதிரியான விஷயங்களை தேடுறீங்க. அது கிடைக்காது உங்களுக்கு. கொண்டு போய்த்து முடியும் எங்கன்னு கண்டால் இந்த ஃபேனஸ் க்ரீம் பாவிக்கிற ஆக்களுக்கு எதில் போய்த்து முடியும்? ஸ்கின் கேன்சரில் முடியும். ஸ்கின் கேன்சரில் முடியும். ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமும் இருக்குது. அதுக்கு யார்? ஷாருக் கான். அப்படி தானே? ஸோ இதெல்லாத்தையும் காட்டுறது என்னான்னு கண்டா வந்து இப்படி கொண்டு போயிட்டு இதெல்லாத்தையும் பாவிக்கிறது. அதே காஸ்மெட்டிக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் தான் உலகத்திலே ஆக கூடுதலான ஸ்கின் கேன்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க ஃபியூச்சர். எந்த அளவுக்குன்னு கண்டால் இன்றைக்கு வீட்டுக்கு வர வேலைக்காரி ஃபேஷியல் போட்டுக்கொண்டு தான் வராள். ஒரு விஷயம் மட்டும்தான் நடக்கையில், வீட்டுக்கு வர்ற பிச்சைக்காரி மட்டும்தான் இன்னும் போட்டுக்கொண்டு வரையில. அதுவும் நடந்தாலும் புதுனமே இல்லை. நான் சொல்ல வந்த மெசேஜ் விளைவிக்கணும் என்னாண்டு, நீங்கள் இந்த அழகு எதிர்பார்க்குறீங்கன்னுக்கன்னா நீங்கள் நினைக்க வேணும் ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், லாரா தத்தா, பிரியங்கா சோப்ரா இவங்கெல்லாம் வந்து இதை பூசி அழகு வர இல்லைங்க. அவங்க எவ்வளோ ஹார்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு கண்டால் தெரியும். ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம்
தண்ட முழு உடம்பும் வேர்க்கிறதுக்கு வேலை செய்கிறாங்க. இப்போ முஸ்லீம் கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறவங்க என்னது, நாங்களாம் நொந்துக்கப்படாது உடம்பு. அப்படி இல்லைங்க. இந்த ஏஜ்ல தான் என்ன செய்யணுக்குன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது ஹபிட்டாக வரணும். இந்த முழு உடம்பும் வேர்க்க நான் என்ன செய்யணுக்குன்னா எக்ஸசைஸ் செய்யணும். வாக்கிங் வானம், இந்த ஏஜ்ல வாக்கிங் சரி வராது. ஜாகிங் போங்க, போயிட்டு என்ன செய்யுங்கன்னா எக்ஸசைஸ் செய்யுங்க. ஒன்றில் உங்களோட ரூமில் இல்லைன்னா வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரூட்டீனுக்கு பழவங்க எக்ஸசைஸுக்கு. இல்லைன்னு கண்டால் தெரியும். என்னென்று கண்டா ஒரு 30-40 வருஷம் போகிற நேரமே சுருங்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன செய்ய வேண்டி வரணும்னா ஃபேஷியல் இல்லாமல் வெளியில் போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும். தேவையில்லைங்க. என்ன செய்யுங்கன்னு கண்டால் இதுக்கு பழகு. நான் சொன்ன மாதிரி அந்த அழகுக்காக வேண்டி மட்டும் இல்லை, எங்களோட உடம்புன்னு சொல்கிறது என்னது, இறைவன் தந்திருக்கிற ஒரு அமானிதம். இது ஒரு அமானிதம். இந்த அமானிதத்தை என்ன செய்யணும்னு கண்டா அழகாக பக்குவமாக பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது. அதை பாதுகாக்கிறதும் நன்மையான விஷயம். இந்த ஆங்கிளில் பார்க்கப்படுறது இல்லை. அது எங்களோட உடம்பு என்ன செய்யணும்னா எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உடம்பை நான் தூக்கி கொண்டு இருக்கப்படாது. அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களை கொண்டு பெரிய வேலைகள் என்ன நடக்கும்னுங்க இந்த உலகத்தில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்த்து உங்களோட உடம்பை பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னு இந்த பிள்ளை இதை பற்றி என்னது அவரை பற்றி ஒரு ரெஸ்பான்சிபிளாக நாள்னு சொல்லி போட்டு என்ன நடக்கும்னு கண்டால் உங்களை நோக்கி என்ன செய்வாங்கன்னு கண்டால் தலைமைத்துவ விஷயங்கள் வரும். நான் சொன்னேன், தன்னை பற்றின கரிசனை இல்லாதவன், தன்னை பற்றின பொறுப்பு இல்லாதவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட மாட்டாது. கொடுக்கப்பட்டால் டேஞ்சர். ஸோ என்ன செய்வோம் என்று கண்டால் ஹெல்த்தை பற்றி பார்த்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் என்ன செஞ்சாராமன்னு கண்டா ஹெல்த்தை பற்றி கவனிக்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு கண்டா உடம்பு கொளுத்துட்டு போயிட்டு அவருக்கு இப்போ ஒரு கட்டத்தில் முடிவெடுக்கிறார், எப்படியாவது உடம்பை சர்வாண்டனுமாடா அப்பாண்டு கவலை என்ன செஞ்சாருங்கன்னா தன்னை வெயிட் என்னன்னு பார்க்குறதுக்கு இந்த இந்தியாவில எல்லாம் இந்த வெயிட் ஆக்களோட வெயிட்டை பார்க்குறதுக்குள்ள மெஷின் போட்டிருப்பாங்க, அதில் போய் தேறி நின்றாராம். டக்குன்னு கார்டு விழுந்துச்சுது. வெயிட்டுக்கு பதிலாக ஒரு விஷயம் எழுதிருந்தது, ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும். ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும் ஏறவும் என்று இருந்துச்சு. இப்போ சரியான கவலை. ஏன்? அப்போ ஒரு ஆளுக்குள்ள வெயிட்டுக்குள்ள ஆள் இல்லை அவர். இப்போ அவர் ஒரு அசைன்மெண்ட்டாக அமெரிக்காவுக்கு போயிட்டார். அங்கே போயிட்டால் என்ன நடக்குதுன்னு கண்டா ஒரு இடத்துல போர்டுன்னு பார்த்தார், உங்களோட வெயிட்டை குறைக்கணுமா இங்கே வாங்கன்னு போட்டிருந்தாங்க. மிச்சம் ஆசையோடு இருந்தவர் குறைச்சிக்கணுமெண்டு ரைட் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குதுன்னு போல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டார். அமெரிக்கான்னு சொல்கிற நாட்டை பற்றி தெரியும். போயிட்டா என்ன நடக்குதுன்னு கண்டா இவர் சொன்னார், இப்படித்தான் செய்தி எனக்கு நான் இதுக்கு வந்திருக்கிறேன். இவங்க சொன்னாங்க ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஆர்டினரி ட்ரீட்மெண்ட் $100, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் $200. இவர் பார்த்தார் $200 கொஞ்சம் கூட போல் இருக்குது. சரி $100 கொடுத்துட்டு ஆர்டினரி ட்ரீட்மெண்ட்டு போயிட்டாச்சு. ரூம் உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையும் அந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் அப்படி இப்படி இழுத்து போட்டு வச்சுருக்குது. என்னடாப்பா ட்ரீட்மெண்ட்டு பார்த்தார், கோனரில் ஒரு அழகான பெண் ஒருத்தையை நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ இவர் பார்த்தார் என்னன்னு அழகான பெண்ணு சொல்கிறதுனால இவர் மனுஷன் அந்த கேர்ளை துரத்த ஆரம்பிக்கிறார். அவளும் என்ன செய்கிறான்னு ஓடிட்டே இருக்கிறாள். இந்த ஃபர்னிச்சர்ஸ் எல்லாத்தையும் சுற்றி இவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் போகிறதோட நடந்துச்சுன்னு கண்டா கதவை திறந்துச்சுன்னா உங்களோட டைம் முடிஞ்சது. இவர் பிடிக்க கிடைக்கல, கடைசி மட்டும் டைம் முடிச்சுது, உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிச்சுது, போகலாம். என்னது செய்தி ஆளை ஓட வைக்கிறது. ரைட். இப்போ இவருக்கு போகிறதுக்கு முந்தைய ஒரு மனசு, அடையப்பா ஆர்டினரியே இப்படி இருக்குது, ஸ்பெஷல் எப்படி இருக்குமோ தெரியலே, மனுஷன் தானே இவர் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ தெரியலேன்னு சொல்லி போட்டு மறுபடியும் என்ன செஞ்சாலும் இன்னொரு முறை வர கிடைக்காத தானே இருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போய்த்துறோம். $200 கட்டி எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அங்கே போயிட்டு விட்டால் நடக்குதுன்னா அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்குது. அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறார், யங்கானால் யாரும் தெரியுதான்ட்டு. இல்லை, ஒரு 90 வயசு கிளவி நிற்கிறா ஒரு ஓனரில். இப்போ அந்த 90 வயசு கிளவி இவரை விரட்டுது, இவர் ஓடுறார். 1/2 மணி நேரம் ஓடி முடிகிறோட கதவை திறந்து சொன்னாங்க, உங்களோட வேலை முடிஞ்சது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, போகலாம்னு சொல்லி போட்டு. நான் சொல்ல வந்தது உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒன்றுக்குமே இல்லை. சிம்பிள் என்னான்னு கண்டா தண்டை உடம்பை இப்படி விட்டுட்டோம்னு கண்டா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கண்டா ஏதாவது ஒன்று மூலமாக இந்த உடல் நாங்கள் என்ன செஞ்சு கொள்ள மாட்டேனா, குறைச்சி கொள்ள மாட்டேனா என்று சொல்லி போட்டு நடக்கும்னா எல்லா இடத்துலையும் போயிட்டு காசுகளை கொடுக்க வேண்டிய தேவை. அது இல்லை, இந்த ஏஜில் என்ன செய்வோம்னுக்கன்னா எங்களோட உடம்பை பற்றின அக்கறையை எடுப்போம். தெரியுமா, நீங்கள் செய்கிற ஒர்க் அவுட் இருக்குது தானே, 1 ஹவருக்கு செய்கிற ஒர்க் அவுட், நீங்கள் உங்களோட உடம்புக்கு கொடுக்குற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் தான் அது. அந்த 1 ஹவர் கொடுப்பீங்கன்னா 23 ஹவர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் தரும் அது. ஸோ என்ன செய்யுங்கன்னு கண்டால்
உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், சிம்பிள் மெசேஜ் ஒன்று தான். எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற அமானிதம், இதை சரியாக எந்த அளவுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று கண்டால் இந்த உலகத்துக்கு பிரயோஜனமான விஷயங்களை செய்யலாம். அடுத்த விஷயம் வெனடைஞ்சிட்டு கனவு கண்டம், உடம்பை பார்த்து கொண்டோம். ஹெல்தி மைண்ட் கேன் பி ஃபவுண்ட் இன் அ ஹெல்தி பாடி. மூன்றாவது விஷயம் இது என்னது? ஸ்டார்ட் வித் வாய். அப்படியா? ரீடிங். தலை என்ன செய்யணும்? நிறைய நாலேஜ் அண்ட் விஸ்டமோடு இருக்கணும். அறிவும் ஞானமும் அப்படி என்ன செஞ்சிருக்கணும்? தலை நிறைய இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் என்று கண்டா, அறிவையும் ஞானத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆக முக்கியமான விஷயம் எதுன்னு கண்டால் ரீடிங், புத்தகங்கள். புக்ஸ் ஆர் த ஸ்டோர் ஆஃப் நாலேஜ் அண்ட் விஸ்டம். அறிவினதும் ஞானத்தினதும் களஞ்சியம் தான் புத்தகங்கள். இதை யார் ஒருத்தர் வந்து என்ன செய்வார்னு கண்டா பழக்கமாக எடுத்துக்கொள்ளுவாரோ நீங்க பார்ப்பீங்க, டே பை டே அப்படியே ஒரு புதிய ஒரு ஆளாக மாறிக்கொண்டே இருப்பார். ஒரு புக்கை ஒரு மனுஷன் வந்து 2 கிழமையில வாசிப்பார் என்று கண்டால் ஒரு வருஷத்துல எத்தனை புக் வாசிக்கலாம்? நாங்கள்லாம் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி, எங்கள்கிட்ட இந்த கணக்கெல்லாம் கேட்கப்படாது. அப்படியா? கேட்குற விஷயம் விளைஞ்சுதா? 2 கிழமைக்கு ஒரு புத்தகம் வாசிக்கலாம் என்று கண்டால் ஒரு வருஷத்தில் எத்தனை புக் வாசிக்கலாம்? ஒரு வருஷத்தில் எத்தனை கிழமை இருக்குதுங்க? 52 வீக்ஸ். அது 52 வாரங்கள் இருக்குது. அப்படின்னா 26 புத்தகங்கள் வாசிக்கலாம். ஒரு புத்தகம் சொல்றது என்னன்னு, ஒரு ஸ்காலர் நாலேஜ் அண்ட் விஸ்டத்தை அவ்வளோ புளிஞ்சு எடுத்து போட்டு வச்சிருப்பார். நீங்க 2 கிழமைக்கு ஒரு புத்தகம் வாசிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல 26 ஸ்காலர்ஸ் புத்தகங்கள் வாசிக்க கிடைக்கும். 26 ஸ்காலர்ஸ் வந்து தலைக்குள்ள உட்கார்ந்து கொண்டாங்கன்னா நீங்க ஆர்டினரியா இருப்பீங்களா, எக்ஸ்ட்ராடினரியா இருப்பீங்களா? எக்ஸ்ட்ராடினரியா இருப்பீங்க. முதலாவது குர்ஆன் வசனம் என்னாண்ட இறங்கிச்சது? என்னாண்ட இறங்கிச்சது? இக்ரா. இதுக்கு வாசிப்பீராக என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே? இதுக்கு தப்சீர் செய்ய சொன்னா நான் சொல்லுவேன் என்னண்டா, இறைவன் சொல்றான், தொழுகையை பற்றி பேச இல்லை, நோம்பை பற்றி பேச இல்லை, ஜக்காத்தை பற்றி பேச இல்லை, ஹஜ்ஜை பற்றி பேச இல்லை, வாசின்னு சொல்ல இருக்கிறான்டா முதலாவது வசனத்தில். அவன் சொல்ல வர்றான், நீ இந்த உலகத்தில் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையிலையும் மறுமையிலையும் சக்சஸ் ஆகணுமா? எடுத்துக்க பழக்கமா எது? வாசிப்ப. ரீட். நீங்க வாசிக்கிற நேரம் தெரியும் என்னன்னு, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க இவால்வ் ஆவீங்க. ஒரு இந்த புத்தகத்தை வாசி முடிச்சிங்களா, இந்த ஓத்தர்கிட்ட இருந்து சில குவாலிட்டிஸ் என்ன செய்யும் எங்களுக்கு அப்படியே ஒட்டிக்கொள்ளும். அப்படி ஒவ்வொரு ஓத்தரும் சொல்ற மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்ற நேரம் நீங்க ஒரு ஸ்காலராக இவால்வ் ஆவீங்க. மிச்சம் ஒத்தென்டிசிட்டியோட பேசுற விஷயம் தான் இது. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாசிர் மொஹிடீன் ஹோம் லைப்ரரி அட்ரஸ் இருக்கும், கான்டாக்ட் நம்பர் இருக்கும், சீல் சொல்லும், கேட்கலாம் சீல் இருக்கும். எங்களோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு ஒரு ஃபுல் ரூம் இருக்குது என் லைப்ரரி. மோர் தென் 1.2 மில்லியன் ருபீஸ் வர்த் ஆஃப் புக்ஸ் வச்சிருக்கிறேன். 12 லட்சத்துக்கும் மேலதிகமான பெருமதியான புத்தகங்கள் என் லைப்ரரியில் இருக்குது. நான் வாசிக்கிறதுக்குள்ளது, என் வைஃப் வாசிக்கிறதுக்குள்ளது, என் பிள்ளைங்கள் வாசிக்கிறதுக்குள்ளன்னு சொல்லி போட்டு தனித்தனி செக்ஷன் இருக்குது. என்னோட கடைசி ஆளுக்கு 3 வருஷம், அவருக்கும் ஷெல்ஃபில் ஒரு இடம் இருக்குது. 3 வருஷத்து பிள்ளைகள். அவரும் என்ன செய்வாருன்னு ஃப்ரீண்டு கண்டால் என்ன செய்வாங்கன்னா, எங்களோட வீட்டில் டிவி கிடையாது, ஃப்ரீன்னு கண்டா யாரை பார்த்தாலும் ஒரு புக்கோடு இருப்போம். இதை சரியா நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்கன்னு கண்டால் யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் வில் பிகம் வெரி வெரி ஈஸி. செல்ஃப் ஸ்டடீஸுக்கு என்ன செய்வீங்கன்னா சிம்பிளா பழவிடுவீங்க. லெக்சரர்ஸ்ல 100% டிபெண்ட் ஆக வேண்டி வராது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலாம். ஏண்டா ஒருத்தர் வாசிச்சு விளங்க ஆரம்பிச்சிட்டாருன்னு கண்டால் நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்லைன்னு கண்டா லெக்சரர்ஸ்ல டோட்டலாக டிபெண்ட் ஆக வேண்டி வராது. எனக்கு ஞாபகம், நாங்கள் ஜெயவர்தன்புரம் யூனிவர்சிட்டியில் இருக்கிற நேரம் எக்கனாமிக்ஸ் லெக்சரர் இருந்தார். அவர்கிட்ட இடையில கேள்விகள் கேட்டால் அவர் சொல்லுவார், பதில் சொல்ல மாட்டார். what do you mean by undergraduate என்று கேட்பார். அண்டர்கிராஜுவேட்னா மீனிங் என்ன தெரியுமா என்று கேட்பார். நாங்கள் சத்தம் இல்லாமல் இருப்போம் லெக்சரரை கேட்குறது. அவர் சொல்லுவார், ரீடிங் ஃபார் த டிகிரி. நீ ஒரு டிகிரிக்காக வேண்டி வாசிச்சு கொண்டிருக்கிற அந்த லைப்ரரி இருக்குது, போய் பார்த்துக்கொள்ளு. பதில் சொல்ல மாட்டார் கேள்விக்கு. லைப்ரரியில் போயிட்டு வாசிச்சு கொள்ளுன்னு சொல்லுவார். நான் சொல்ல வர்றது என்னண்டா, நீங்கள் ஒன்று தான் செய்யணும், இதை எடுத்துக்கொள்ளுங்க வாழ்க்கையில் பழக்கமாக. இது என்ன செய்யும்னு உங்களை டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பவர் உள்ள சாமான் தான் புக்ஸ்ன்னு சொல்கிறது. உங்களுக்கு உலகத்தில் ஆக பெஸ்ட் ஹேபிட் ஒன்று டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா, ரீடிங் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது என்ன செய்ய வேண்டும் கண்டால் உங்களை முழு உலகத்துக்கும் கூட்டிக் கொண்டு போகும்.
உங்களை மற்றவங்களிருந்து வித்தியாசமாக அடையாளம் காட்டும். 600க்கும் மேலே ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிற இந்த 3 வருஷத்தில் மட்டும் திருப்பியும் போஸ்டிங் சொல்லிட்டு நினச்சி கொள்ள வேணும். ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், பேரண்ட்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டைரக்டர்ஸ், பிஸ்னஸ்மேன், உலமாஸ், புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம் பொலிட்டீஷியன்ஸுக்கு, அரசியல்வாதிகளுக்கு. சீரியஸ் சந்தோஷமான செய்தி. மூதூர், சாம்பூர், கிண்ணியா இந்த 3 உள்ள லோக்கல் கவர்மெண்ட் பாடி மெம்பர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க, எங்களை ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு லீடர்ஷிப்பில். ஸோ அவங்களுக்கு 1 டே ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சோம். ஸோ அதை கேள்விப்பட்ட ரிஷாட் பதீது என்ன செஞ்சார்னா இப்போ ஒரு 2 months பேக் இந்த பிரச்சனை கொஞ்சம் முந்தி என்ன செஞ்சார்னா பெட்டிக்லோவில் நார்த்தன் ஈஸ்ட் ப்ரொவின்ஸில் உள்ள அவங்களோட லோக்கல் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு 140 பேர் ஒரு இடத்துக்கு எடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் தந்தார். அதில் சந்தோஷமான செய்தி என்னன்னு கேட்டால் அரசியல்வாதிகள்ட பொதுவாக அவங்கள்ட்ட இருக்கிற எண்ணம் என்னது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹூ ஆர் யூ டு கமெண்ட் லெக்சர்னு சொல்கிற ஃபீலிங்கில் இருக்கிறவங்க. ஆனால் அவங்களே இறங்கி கேட்குறாங்கன்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவான சைன். நான் சொல்ல வர்றது என்னென்னா, டிவியில் 17 ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிறேன், ரேடியோவில் 200 ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் ஆதில் ஹசனை வச்சுட்டு பேசுகிற நேரம் ஒரு மாதிரியாக இருக்குது. எனக்கு அவர் வந்து மிச்ச காலமே இந்த ஃபீல்டில் உள்ளால். ஸோ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கண்டா, உள்நாட்டிலையும் செஞ்சுருக்கிறோம், வெளிநாட்டிலையும் செஞ்சுருக்கிறோம். சிம்பிள் மெசேஜ் ஒன்றே ஒன்று தான். இது என்ன செய்யுதுன்னு கண்டால், புத்தகங்கள்னு சொல்கிறது வாசிக்க 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 ஒவ்வொரு நாளும் உங்களை அது என்ன செய்யுன்னு கண்டால் புது மனுஷனாக மாற்றிட்டே இருக்கும். ஸோ யூ இவால்வ் ஆஸ் அ பர்சன். அப்படியே உங்களை என்ன செய்யணும், அடுத்தடுத்த லெவலுக்கு கூட்டிக்கொண்டே போகும். உங்களோட திங்கிங் பேட்டர்ன் டோட்டலாக மாறும். நீங்கள் சரியாக ஒரு 5 வருஷத்துக்கு வாசிப்பை உங்களோட கையில் எடுப்பீங்கன்னு கண்டால், நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் சந்திப்பீங்க, கண்டுட்டு ஏய் நீ ஏன் என்னோட படித்தது டோட்டலி வித்தியாசமாக இருக்கிறே, நீ பேசுகிறது வித்தியாசமாக இருக்குது, நடந்து கொள்வது வித்தியாசமாக இருக்கிற, திங்கிங் எல்லாம் டோட்டலி வித்தியாசமாகவும் ஒவ்வொரு புத்தகம் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லித்தரும். ஸோ ப்ளீஸ் டெவலப் த ஹேபிட் ஆஃப் ரீடிங். இங்கிருந்து நீங்கள் வாசிக்க பழக இல்லைன்னு கண்டால் வெளில வந்து செய்ய மாட்டீங்க. ஏன்னு சொல்கிறேன்டா, கிட்டத்தில் குருநாகலில் கூப்பிட்டுருந்தாங்க வயம்ப வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு பேசுகிறதுக்கு. யாரை கூப்பிட்டுருந்தாங்கன்னு நான் ஆடியன்ஸாக அவ்வளோ ப்ரொஃபஷனல்ஸும் குருநாகல் டிஸ்ட்ரிக்டில் உள்ள முஸ்லீம் ப்ரொஃபஷனல்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு எடுத்திருந்தாங்க. டாக்டர்ஸ், லாயர்ஸ், என்ஜினியர்ஸ், டீச்சர்ஸ், பிரின்சிபல்ஸ், இப்படி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அவ்வளோ பேர், லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ். பேசிக்கொண்டு இருக்கிற நேரம் ஸ்மூத்தாக சந்தோஷமாக தான் கேட்டுருந்தாங்க. ரீடிங்கை பற்றி பேசுகிறேன்னா அப்படியே மூஞ்சி மாறுது. நான் பார்த்தேன் சம்திங் ராங். என் டென்ஷனில் இருந்த ஆக்கள் என்ன செய்கிறாங்க, டிவியேட் ஆகுறாங்கன்னு சொல்கிறது விளங்குது. இன்னும் பிள்ளைய பேசிட்டு இன்னும் தெரியல மாதிரி ஒரு ஃபீலிங்கும் எனக்கு இருந்தது. அது அடுத்த டாப்பிக்கு போனதும் சரியாக போயிட்டுருச்சு. எல்லாம் முடிஞ்சு வந்தது அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் கிட்ட வந்து சொன்னாங்க, மிஸ்டர் ஃபாசிர் வாட் யூ செட் இஸ் வெரி கரெக்ட். என்னான்னு கேட்டேன். யூ ஸ்போக் அபவுட் ரீடிங் யூ சி ன்னு சொல்லி போட்டு அவங்க சொல்கிறாங்க என்னென்றால், நாங்கள் டிகிரி முடித்ததோடு நிப்பாட்டினது வாசிக்கிறது, தொடவே இல்லை இந்த ஒரு புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிறதுக்கு. நீங்கள் சொன்னதுக்கு பிறகுதான் தெரியுது நாங்கள் எவ்வளோ பெரிய பிழையை செஞ்சுருக்கிறோம் எங்களோட லைஃப்பில். எங்களோட டெவலப்மெண்ட் நாங்கள் என்ன செஞ்சு கொண்டோம்னுக்கு அந்த டிகிரியோடு நிப்பாட்டி கொண்டோம்னு சொல்கிற செய்தியை சொல்லிட்டு கவலைப்பட்டாங்க. அப்போ தான் விளைஞ்சி இது ஏன் மூஞ்சி மாறிச்சுதுன்னு சொல்கிறது. கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற நேரம் என்ன நடக்கும்னு கண்டால் அது வரும். ஸோ ஆகவே என்ன செய்வோம்னு கண்டால் அந்த மாதிரியான ஒரு குரூப்புக்கு மாட்டிக்கொள்ளாமல் இருப்போம். ரைட். அடுத்த விஷயம்தான் இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைங்கள். நீங்கள் எவ்வளவு பெரிய ஸ்காலராக இருந்தும் வேலை இல்லை, உங்களால் உங்களோட நாலேஜை சரியாக கம்யூனிகேட் பண்ண இயலாதுன்னு கண்டால் இட்ஸ் ஆஃப் லெஸ் யூஸ். தோமஸ் லீச் மிச்சம் அழகாக சொன்னார், இன்டெலிஜென்ஸ் வித்தவுட் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் லெஸ் யூஸ் டு எனி ஆர்கனைசேஷன். எவ்வளவு பெரிய ஸ்காலராக இருந்தும் வேலையில் உங்களோட நாலேஜை இன்டெலிஜென்ஸை அழகாக தெளிவாக இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ணலாட்டி அந்த நாலேஜில் பிரயோஜனம் குறைவு. ஆகவே இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது தான், இந்த ஆடிட்டோரியம் இதை பார்க்குற நேரம் ஒரு விஷயம்தான் நான் சொல்ல நினைக்கிறது. மெயின் மெசேஜ் என்னன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது, இதை சரியாக பாவீங்க. உங்களோட கிளாஸ் ரூமில் நீங்கள் படிச்சிக்கிற டெக்னிக்கல் நாலேஜ் வரும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் லைஃப்பில் லீடராக இவால்வ் ஆகணுமா இந்த இருக்குது பிளாட்ஃபார்ம். இதை என்ன செய்யுங்கன்னு கேட்டால், நான் மசாயர் ஷேயோட பேசுகிற நேரம் உங்களோட டீன் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அவர் சொன்னார், வீக்குக்கு 4 hours நினைக்கிறேன் இந்த ஆடிட்டோரியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது அவங்களோட ப்ரோக்ராமுக்கு. சரியா? எஸ், தலையாட்டுறாங்க. ஆகவே இது என்ன செய்யுங்கன்னு கண்டால், சரியாக பாவிப்பீங்கன்னு கண்டால் யூ வில் இவால்வ் ஆஸ் அ லீடர். இங்கே படிங்க,
என்ன பேசுகிறேன்னு சொல்கிறது நீங்கள் என்ன செய்யலாம்னு கண்டால் புக்ஸ்ல எல்லாம் படிக்கலாம். ஆனால் இங்கே வந்து தான் அதை படிக்கணும் என்னன்னு கண்டால் எப்படி பேசுகிறேன்னு சொல்கிறது. ஒரு மனுஷன் என்ன செய்யணும்னு கண்டால் தன்னோட நாலேஜை சரியாக டிரான்ஸ்மிட் பண்ணணும் என்றால், ஆடியன்ஸை தூங்காமல் வச்சிருக்கணும் என்று கண்டால், அவங்களையும் ஆக்டிவாக வச்சு எங்களோட நாலேஜ் சரியான முறையில் கொண்டு போய் அவங்களோட தலையில் நிப்பாட்டணும் என்று கண்டால், என்ன பேசுகிறேன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே அளவு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் என்ன செய்யணும் கண்டால் எப்படி பேசுகிறேன்னு சொல்கிறத கொடுக்கணும். அது ப்ராக்டிஸில் தான் வரும், த்ரூ ப்ராக்டிஸ் தான் வரும். எங்கட நேத்தட பிரைம் மினிஸ்டர் இந்தட பிரைம் மினிஸ்டருக்கும் யாரு சிறந்த தலைவர் கம்யூனிகேஷன்லன்னு கேட்டால் யாருன்னு சொல்லுவீங்க? கம்யூனிகேஷனில் பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் யாரு சிறந்த தலைவர்னு கேட்டால் யாருன்னு சொல்லுவீங்க? நேத்தட தலைவர். அப்படித்தான், நேத்தட பிரைம் மினிஸ்டர். ரைட், 10:30 மணிக்கு இன்றைக்கு எடுத்திருப்பார். எங்களோட நாட்டில் மட்டும்தான் ஒரே நேரத்தில் 2 பிரைம் மினிஸ்டர், 2 கான்ஸ்டியூஷன், 2 பிரசிடென்ட் இருக்க இல்லைன்னா. ஸோ அது மாதிரி எல்லாம் 2 இருந்த ஒரு காலம் வந்து ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டைம், உலகத்திலேயே முதலாவது டைம் நினைக்கிறேன். ஓ லெவல் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை அந்த டைமில் எக்ஸாம் வர இல்லை. வந்திருந்தால் எக்ஸாம் வர வந்ததுன்னா அவங்களுக்கு கேள்வி வந்திருந்தால் யார் பிரைம் மினிஸ்டர் யாரை மார்க் பண்ணிருப்பாங்க? 2 பேரையும் தான் மார்க் பண்ணிருக்கணும். எனக்கு யார் லீகல் பிரசிடென்ட் கோர்ட் சொன்னது அப்புறம், சாரி பிரைம் மினிஸ்டர் கோர்ட் சொன்னது அப்புறம் தான் தெரியும். விஷயத்துக்கு வருவோம். எங்கே விட்டேன் என்றால், எங்களோட நேற்றைய பிரைம் மினிஸ்டர் எப்படின்னு கண்டா பேசுகிற நேரம் அப்பேரட்டே என்று மேலே போவார். அப்படி தானே பொடியெல்லாம் சேர்ந்து வேலை செய்யும். அது வேலை செய்கிற நடக்குன்னா இவர் 2-3 சொல்கிறாரு அப்பான்னு சொல்லிவிட்டு கேட்பாங்க. இந்தட பிரைம் மினிஸ்டர் எப்படி அவர் இப்படி வந்து பிடிச்சாருன்னு கண்டால் அவர் உடம்புல உஜார் இல்லை, அந்த போடியமில் தான் தங்கி நிற்கிறாருன்னு சொல்கிறது என்ன செய்யும்னுக்குன்னா தெரியும். அந்த எனர்ஜியோடு இல்லை. அதனால தான் அவர் ஒரு நாளுமே பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டாக கம்பீட் பண்ண விரும்புகிறது இல்லை. தலையில் விஷயம் இருக்குது, பட் ஹீ டசன்ட் நோ ஹவு டு டிரான்ஸ்மிட் அந்த விஷயத்தைன்னு சொல்கிறது. அந்த ஸ்கில் இல்லை, ஹவு டு. எப்படி ஒரு ராஜாக்கு ஆசை வந்துச்சு தான் நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த இங்கே இருந்து எடுத்துக்கொண்டு வாங்க இந்த ஸ்கில்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படி எஃபெக்டிவாக கம்யூனிகேஷன் அண்ட் நாலேஜை கொடுக்குறேன்னு சொல்கிறது. ஒரு ராஜாக்கு ஆசை வந்துச்சு தான் என்னன்னு கண்டா, தண்ட அதிர்ஷ்டம் என்னான்னு தெரிஞ்சுக்கணும். ஆகவே என்ன செஞ்சாருன்னு கண்டா மெசேஜை கொடுத்து விட்டார். அந்த நாட்டில் இருக்கிற பெஸ்ட் பாமிஸ்ட் சாத்திரக்காரால் கூட்டு வாங்கடா பாண்டு. அவன் போயிட்டு என்ன செஞ்சாங்க, நாடு ஃபுல்லாக சுற்றி ஒருத்தரை கூட்டு வந்தான். ஒரு வயசாளி வந்தார். சாத்திரக்காரர் கையை பார்த்தார் ராஜட, பார்த்துட்டு சொன்னார், ராஜா மிச்சம் கவலையான செய்தி, ராஜா மிச்சம் கவலையான செய்தி என்றார். என்னது? ராஜாக்குள்ளுக்கு பொங்கிட்டு வருதேன், கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்து கவலையான செய்தி சொல்லவா அந்த மாதிரிக்கு. என்னதுன்னு கேட்டார். இவர் சொன்னார், ராஜா உங்களுக்கு நெருக்கமான எல்லாரும் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போகிறத பார்ப்பீங்க ராஜாண்டார். உங்களுக்கு நெருக்கமான எல்லாரும் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இறந்து போகிறத பார்ப்பீங்க. ராஜாக்கு வந்த கோபத்துக்கு சொன்னார், இவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்கடாப்பா. தூக்கி போட்டாச்சு. இருந்தாலும் ராஜாட ஆசை அடங்கையில் சொன்னார், என்னது? அடுத்த பெஸ்ட் பாமிஸ்டர் சாத்திரக்காரால கூட்டுவாங்கடா பாண்டு. நாடு ஃபுல்லாக சுற்றி அடுத்தால் வந்தால் அவர கையை கொடுத்தால் யங் பாமிஸ்ட் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சொன்னார், வா ராஜா இதெல்லையா கை, இது மாதிரியான அதிர்ஷ்டக்கார கையோட நான் பார்த்ததே இல்லை ராஜா என் லைஃப்லன்னு சொன்னார். ராஜாக்கு ஆர்வம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லி போட்டு கேட்டார். இப்போ இவர் சொன்னார், ராஜா உங்களுக்கு நீண்ட ஆயுள் ராஜா, உங்களோட குடும்பத்தில் உள்ள நெருக்கமான எல்லாரை விடவும் நீங்கள் தான் இந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்க போறீங்க ராஜான்னு சொல்லவும் ராஜாக்கு வந்துச்சே ஒரு சந்தோஷம். நீண்ட ஆயுள்னு சொல்கிறான், எல்லாரை விடவும் கூடுதலாக அனுபவிக்க போகிறேன்னு சொல்கிறான். அடையப்பா இதை விட சந்தோஷமான செய்தி சொல்ல இல்லாத இவன் கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புங்கடா பாண்டார். ராஜா மினிஸ்டர்மாருக்கு ஆர்டர் போட்டாச்சு. இந்த சாத்திரக்காரால் ஒன்றும் சொல்லையில கீழே பார்த்துட்டு இருந்தார். பார்த்துருந்துட்டு தலையை தூக்கி சொன்னார், ராஜா எனக்கு ஒன்றும் வானான் ராஜா, ஒன்றும் வானான். நேற்று அரெஸ்ட் பண்ணி போட்டு எங்கள் வாப்பாவை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்றீங்களா? நேற்று அரெஸ்ட் பண்ணி போட்டு எங்கள் வாப்பாவை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்றீங்களான்னு கேட்டார். இவர் ராஜாவுக்கு விளங்க இல்லை. ராஜா குழம்பிட்டார். ஹேய் அவருக்கு வாப்பவா எப்படி வாப்பவமா அவனு ஒரே கையை பார்த்துட்டு 2 கதை சொல்லுவீங்களா? இதில் யார் சொன்னது போய்? யார் சொன்னது போய்? இப்போ யங் பாமிஸ் சொல்கிறான், ராஜா 2 பேர் சொன்னதும் ஒரே செய்தி தான் ராஜா. என்ன சொன்னமன்றது உண்டு, எப்படி சொன்னமன்னு சொல்கிறது தான் வித்தியாசம். விளங்கப்படுத்தி இல்லைன்னுங்கன்னா உன்னையும் தூக்கி உள்ளுக்கு போடுவோன்னுண்டார். இப்போ யங் பாமிஸ்ட் விளங்கப்படுத்துறார், ராஜா நான் சொன்னேன் நீங்கள் நீண்ட காலம் வாழுவீங்க, வாழ்ந்து மற்றவங்க எல்லாரோட இந்த சொத்து செல்வங்கள் எல்லாத்தையும் அனுபவிப்பீங்கன்னு சொன்னேன். நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு தானே இறந்து போவாங்க ராஜா, பெலஸில் தானே இறந்து போவாங்க, அதை நீங்கள் கண்ணால் பார்ப்பீங்க தானே, இதைத்தான் எங்கள் வாப்பா சொன்னார்ன்றார்.
இப்போதான் ராஜாக்கு விளங்குது, அடடா 2 பேர் சொன்னது ஒரே செய்தி, என்ன சொன்னமன்றது உண்டு, எப்படி சொன்னமன்னு சொல்கிறது வித்தியாசம். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுற நேரம் அதை என்ன சொல்கிறோம்னு சொல்கிறது விடவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அதோட சேர்த்து ஈக்குவலாக என்னன்னா அதை எப்படி சொல்கிறது. ஏன் குத்துபாக்கள் நீங்கள் போகிறது இல்லைன்னா, சரி குத்துபாக்களுக்கு நாங்கள் போயிட்டு கூடுதலானாக்கள் தூங்குறாங்க, எங்களோட வீட்டுக்கு பக்கத்து பாய்ன்னு சொல்கிறாங்க, உம்மா வெள்ளிக்கிழமை இது ஜும்மா டைம், எங்கே என்ன நைட்டி என்ன கேட்குறாங்க. உம்மா கேட்டால் ஏடா ஜும்மா நேரத்தில் கேட்குறாய், நான் போயிட்டு ஜும்மாக்கு போகிறேம்மா, போய் தூங்கி எழுப்பிட்டு வரணும். அவன் ஜோக்குக்கு தான் சொன்னான். ஆனால் ஒரு மெசேஜ் இருக்குது அதில். என்ன செய்தி? முழு ஊரையும் கூப்பிட்டு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்து அந்த முழு ஊரையும் ஆக்டிவ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் குத்துபான்னு சொல்கிறது ஜும்மா. அதில் போயிட்டு தூங்க வைக்கிறேன்னு சொல்கிறது பிரச்சனை என்னது இருக்குன்னா, என்ன சொல்கிறேன்னு சொல்கிறது, அதை எப்படி சொல்கிறதுலாம் பிரச்சனை இருக்குது. அதான் என்ன செய்யுது, எப்படி சொல்கிறேன்னு சொல்கிற இடத்துல பிளவார நேரம் தான் தூங்க வேண்டி வருது. ஆகவே என்ன செய்யுங்கன்னு கண்டால் கட்டாயம் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்து கொண்டு வாங்க. நீங்கள் லீடராக இவால்வ் ஆகணுமா வாசிங்க. இஃப் யூ வாண்ட் டு லீட் யூ ஹேவ் டு ரீட். அந்த ரீட் பண்ணதை இஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுமா என்ன செய்யணும், அந்த ஸ்கில்லை வளர்த்து கொள்ளணும். இது நாலேஜை தரும். ரீடர்லேருந்து 6 எடுத்துகிட்டு எல்லாம் போடுங்க பார்ப்போம். ரீடரில் 6 எடுத்துகிட்டு எல்லாம் போட்டால் என்ன வரும், லீடர் வருவார். அந்த லீடர்கிட்ட இருக்க வேண்டிய ஆக முக்கியமான விஷயம் தான் என்னன்னா, தான் சேர்த்து வச்சிருக்கிற நாலேஜை இஃபெக்டிவாக அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலுமா இருக்கணும், கொண்டு போயிட்டு அவங்களோட மனசில் உட்கார வைக்கலுமா இருக்கணும், தூங்க வைக்காம. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். டைம் ரைட். லைஃப் அண்டு வந்துட்டால் என்னது இருக்கும், ப்ராப்ளம்ஸ் சேலஞ்சஸ் இருக்கும். ஏன் நீங்கள் பெரிய கனவு கண்டால் அதுக்கேற்ற என்னது இருக்கும், பெரிய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் என்ன செய்யப்படணும், முகம் கொடுத்து ஃபேஸ் பண்ணப்படணுமே இல்லாமல் பிரச்சனையை கண்டு என்ன செஞ்சு போகப்படாது, துவண்டு போகப்படாது. பிரச்சனைகள் என்ன செய்யப்படணும்னு கண்டால் ஃபேஸ் பண்ணப்படணும். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்ட்டு கண்டால் அதை சால்வ் பண்ண நீங்கள் ஒரு லீடராக, ஒரு கிரேட் பர்சனாலிட்டியாக என்ன செய்வீங்கன்னு கண்டால் இவால்வ் ஆவீங்க. சொல்லுவாங்க எப்படின்னு கண்டால், ஸ்மூத் சீ டசன்ட் ப்ரொடியூஸ் ஸ்கில்ஃபுல் செயிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அலை இல்லாத கடல் என்ன செய்யாதுன்னு கண்டால் என்ன செய்யாது, ஸ்கில்ஃபுல்லான செயிலர்ஸை உருவாக்க மாட்டாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாமினர் வந்து பேப்பரை டஃப்பாக செஞ்சுட்டா என்ன சொல்கிறது, நாங்கள் டஃப்பாக செட் பண்ணிட்டாருன்னா என்ன சொல்லுவோம், நாங்கள் அது சேலஞ்சாக எடுத்துக்கொள்ளுவோமா, இல்லைன்னு அவரை பற்றி குறை சொல்லுவோமா, என்ன செய்வோம், அத்தான் பீலர். அதுக்கு என்ன செய்யணுன்னா உண்மையில் அவரை அப்ரிஷியேட் பண்ணி இவங்களை பற்றி என்ன செஞ்சுருக்கிறார், கூடுதலாக மதிப்பிட்டிருக்கிறார். அந்த ரேஞ்சுக்கு நான் போகணும்னு சொல்லி போட்டு தன்னை தயார்படுத்தணுமே இல்லாமல் அந்த லெக்சரர் காண்ற நேரமெல்லாம் வருதுடி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன செய்கிறது இல்லை, விளங்குதா, அப்படின்னு சொல்லி போட்டு போகிற விஷயம் இல்லை. என்ன செய்யணும்னு ஒரு முறை தவறலாம், ஆனால் நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்குதானே. ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணி நான் அடுத்த முறை சாதிப்பேன்னு சொல்லிட்டு முன்னுக்கு வர்றது, இதுதான் உங்களை கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னா வாழ்க்கையில் உயர்ந்தெடுத்து கொண்டு போயிட்டு வைக்கும். நெவர் ஃபெயில்னு சொல்கிறது, நெவர் ஃபால்னு சொல்கிறது கிரேட் இல்லை. whenever you fall, if you can rise, that's great. எப்போவெல்லாம் நாங்கள் விழுகிறோமோ அப்போல்லாம் என்ன செய்யணுங்கன்னா விடாமல் திருப்பி எந்திரிக்கலும்னுக்குன்னா அத்தான் பெரிய செய்தி. விழாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, தோக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. தோத்தத்துக்கு பிறகு திருப்பி எழுப்பி வர்றான் பாருங்க, அவன் தான் ஆள். அப்ரஹாம் லிங்கன் தண்ட மகண்ட ஹெட் மாஸ்டருக்கு ஒரு லெட்டர் எழுதினார். உலகத்தில் எழுதப்பட்ட கடிதங்கள் ஆக முக்கியமான கடிதங்கள் அதுவும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு இடத்துல சொல்கிறார் என்னென்னா, என் பிள்ளைக்கு என்ன செய்யாதுங்க, செல்லம் கொடுக்காதுங்க, ஏண்டா தீயினால் சுடப்பட்ட இரும்பு தான் என்ன செய்யும்னுக்குன்னா உறுதியானதாக இருக்குன்னு சொல்கிறார். அது மாதிரி என்ன நடக்குதுன்னுக்குன்னா, ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண தான் என்ன செய்யும்னுக்குன்னா நாங்கள் ஒரு டஃப்பான ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டியாக என்ன செய்வோம்னுக்குன்னா வருவோம். எப்படின்னா, ஒரு பயாலஜி ப்ரொஃபஸர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாடம் நடத்துகிறார். பாடம் நடத்திட்டு இருக்கிற நேரம் நடக்குதுன்னுக்குன்னா அவர் சொல்கிறார் எப்படின்னு, எப்படி ஒரு கேட்டபில்லருக்கு தமிழில் என்ன சொல்கிறது, கூட்டுப்புழுன்னா, அது எப்படி பட்டர்ஃப்ளையாக மாறுதுன்னு சொல்கிறத பற்றி படிப்பிக்கிறார். படிப்பிச்சு கொண்டு போகிற நேரம் நடக்குதுண்டா, ஒரு கட்டத்தில் சொல்கிறார், இன்னும் கொஞ்சத்துக்குள்ள கக்கூனை விட்டு பட்டர்ஃப்ளைஸ் வெளியில் வரும், டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை கக்கூனை விட்டு வெளியில் வருது.
யாரும் பார்த்துருக்குறீங்களா? பட்டர்ஃப்ளை கக்கூனை விட்டு வெளில வர்ற நேரம் கம்ஃபர்டபுளாக அப்படி வெளில வராது, அப்படி வராது. அது வார நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஒரு பெயின் அனுபவிக்குன்னு சொல்கிறப்பட்டு. அதில் அந்த ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவை பார்த்தீங்கன்னு கேட்டால் கவலை வரும், அழுக வரும், இன்னின்ற மாதிரி ஒரு பிட்டியாக ஃபீல் பண்ணும். ஐயோ பாவம், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது, உள்ளுக்கே இருக்கலாம் எதுக்குன்னு. இப்போ அது வர்ற நேரம் இதே ஃபீலிங் தான் அவங்களுக்கு வருது. ஸ்டூடெண்ட் ஒருத்தனுக்கு பொறுக்கே இல்லாமல் என்ன செஞ்சாங்கன்னா முன்னுக்கு போயிட்டான், அது எப்படியாலும் அந்த கக்கூண்ட என்ட்ரன்ஸை பெருசு பண்ணி விட்டா பட்டர்ஃப்ளை கம்ஃபர்டபுளாக வெளில வந்துருமேண்டு. அப்போ பின்னுக்குள்ளே அவன் தட்டினா அடையப்பாடு செஞ்சிடாத ப்ரொஃபஸர் சொல்லியிருக்கிறார் என்னது, டோன்ட் டிஸ்டர்ப். ஆகவே அவன் பின்னுக்கு ஆகிட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை வித் தட் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவ் பெயின் என்ன செய்யுதுன்னா வெளில வந்துச்சுது, அந்த பறந்துட்டு இருக்குது அழகாக. ரெண்டாவது பட்டர்ஃப்ளை இன்னும் கொஞ்சத்துக்குள்ள மறுபடியும் வருது, அதே பெயின் அதே ஸ்ட்ரகிள் அதே ஸ்ட்ரைவை பார்த்துட்டு இவன் ஒத்துன்னு அந்த பொடியனை பொறுக்கையெல்லாம் போயிட்டு என்ட்ரன்ஸை பெருசு பண்ணி விட்டான். அந்த கம்ஃபர்டபுளாக வெளில வந்துச்சுது. பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சு. பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சு. இவங்களுக்கு விலங்கையில் என்ன நடந்ததுன்னு. இப்போ என்ன நடந்துச்சுன்னா ப்ரொஃபஸர் வந்தார், வந்து கேட்டார் என்னடாப்பா செய்தி. இப்போ இவங்க விளங்கப்படுத்துகிறாங்க, சார் ஃபர்ஸ்ட் பட்டர்ஃப்ளை இப்படி வந்துச்சுது, பறந்து கொண்டிருக்குது. ரெண்டாவது இப்படி ஹெல்ப் பண்ணோம், பறந்துச்சு, விழுந்துச்சு, செத்து போச்சு. இப்போ ப்ரொஃபஸர் விளங்கப்படுத்துகிறார், அந்த பட்டர்ஃப்ளை வெளியில் வர்றது நேரம் அந்த படுற ஸ்ட்ரகிள் இருக்குது தானே, அந்த ஸ்ட்ரைவ் இருக்குது தானே, அந்த எடுக்கிற பெயின் இருக்குது தானே, அதுதான் அதில் விங்ஸுக்கு தேவையான பவர், எனர்ஜி, ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. First butterfly came out with the struggle, strive and the pain, so it got the power, energy and strength to fly. இந்த பறந்துட்டு இருக்குது. ரெண்டாவது பட்டர்ஃப்ளை என்ன செஞ்சுது? You people helped, came out comfortably, it didn't experience the pain, struggle, strive. அதனால் அதுக்கு என்ன கிடைக்கல, தேவையான பவர், எனர்ஜி, ஸ்ட்ரென்த் அதில் விங்ஸு கிடைக்கல. அதனால தான் அது பறந்துச்சுது, விழுந்துச்சுது, செத்து போச்சுன்னு. நீங்கள் பறக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா என்ன செய்யணும்? சில சேலஞ்சிங்கான விஷயத்தை நீங்கள் எடுக்கணும். உதாரணமாக உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், அதில் வந்து ஸ்டேஜில் பேச்சு குத்துற கூப்பிடுவாங்க, யாராவது பேர் எடுக்கிறவங்க இருப்பாங்க தானே. அதனத்துக்கு என்ன செய்கிறது? பேசுகிறது முன்னுக்கு வந்து லேசாக கஷ்டமா? முன்னுக்கு வந்து பேசுகிறது லேசாக கஷ்டமா? சத்தமா? கஷ்டம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு ரிசர்ச் நடந்துச்சு, உலகத்தில் மனுஷன் ஆக கூடுதலாக பயப்படுற விஷயம் என்ன? எல்லாரும் நினைச்சாங்க இந்த ரிசர்ச் அவுட்கம் எப்படி வருமென்று கண்டால் அநேகமாக சாவரத்துக்கு தான் பயப்படுவான், எல்லாருக்குமெண்டு சாவரத்துக்கு தான் பயப்படுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் சாவரன்னு சொல்றது ரெண்டாவது இடத்துலையும் அதை விட முக்கியமான பயப்படுற ஒரு விஷயம் முதலாவது இடத்துலையும் இருந்தது. உலகத்தில் ஆக கூடுதலாக பயப்படுறது என்ன விஷயம்னு பார்த்தா சாவை விட பயப்படுறது பப்ளிக்கில் எழும்பி பேசுறதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச் அவுட்கம். அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு குரூப் எடுத்து வச்சு நீ சாவுறையா பேசுறியான்னு கேட்டால் சந்தோஷமாக சாவுறன், பேச மட்டும் சொல்ல வானம் சொல்கிறவங்க கூடுதலாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். சந்தோஷமாக சாவுறன், பேச மட்டும் சொல்லாதுங்கன்னு சொல்கிறவங்க தான் இருக்கிறாங்க உலகத்தில் கூடுதலாக. ஆகவே இதை என்ன செய்யணுங்கன்னா இந்த ஃபியர் வாலை உடச்சி கொண்டு வரணும். இங்கே இது கம்ஃபர்டபுளா அன்கம்ஃபர்டபுளா? இந்த ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரைவ் இருக்கும், ஆனால் அதை செய்யணும். எனக்கு எது கஷ்டமோ அதை நான் செய்யணும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு நீங்க வளர மாட்டீங்க, அதான் சொல்றேன். அதனால தான் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் தெரியும் உங்களுக்கு, இனிலன்ற மாதிரி ஒரு கிரேட் ஒரேட்டர், பெரிய பேச்சாளரா. அவர் பேசினார்னுக்கா ஆடியன்ஸ் எல்லாம் அப்படி ஸ்டண்டா நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராகவும் இருந்தவர். அவரை ஆக்ஸ்ஃபோர்டுக்கு கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. ஆக்ஸ்ஃபோர்டில் எப்படின்னு கண்டா வந்து வந்தால் நிறைய பேசுவாங்க, என்ன அந்த மாதிரியான ஆட்கள் தான் கூப்பிடுவாங்க. இப்போ வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டாங்க, எல்லாரும் ஃபுல் ஆர்வமாக இருக்கிறாங்க, பேச போகிறார். வந்தவர் என்ன செஞ்சார்னா ஒரு விஷயத்தான் சொன்னார் ஆடியன்ஸை பார்த்து, நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப் பண்ணி இறங்கி போயிட்டார். 3 முறை ஒரே விஷயத்தை சொல்லிட்டு இறங்கி போயிட்டார். அவர் பேச்சில் அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த ஆட்டிடியூட் ஒரு மனுஷனுள்ளுக்கு வந்துருமென்று கண்டால் அவன் கீழே விழ மாட்டான். ஏன்? எப்பவெல்லாம் அவன் விழுறானோ அப்போல்லாம் என்ன செய்வான்? விட மாட்டான். ஒரு வெற்றியாளனுக்கு இருக்க வேண்டிய, சக்சஸ்ஃபுல் பர்சனாலிட்டிக்கு இருக்க வேண்டிய ஆக முக்கியமான குவாலிட்டி தான் அது. ஆகவே நான் சொல்றேன் என்னன்னு கண்டால், எது அன்கம்ஃபர்டபுளா இருக்குதோ உங்களுக்கு அதை செய்யுங்க. எக்ஸசைஸ் செய்யறது லேசா கஷ்டமா? லேசா கஷ்டமா? கஷ்டம். ஏன்? வேர்க்கணும், அப்படித்தானே? இது கஷ்டம். ஜிம்முக்கெல்லாம் வருவான யங்ஸ்டர்ஸ், ஏதாலும் ஒரு மூவியை கிரீம் பார்த்துட்டு இன்ஸ்பயர்ட் ஆகி வந்துருந்து சொல்லிவிட்டு தூக்கிட்டு என்ன செய்வான்னு கண்டால் அந்த நாள் அந்த ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு மிரரை கிட்ட வந்து போவான்.
அவர் பார்த்தார் என்னண்டுக்கன்னு அந்த மூவியில் பார்த்தால் வந்து இப்படியெல்லாம் 6 பேக்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் கல்லாக கட்டி கட்டியாக தெரியுது. அது மாதிரி வரண்டு இவர் நினச்சிட்டு ஒரு நாள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு அவ்வளோதான். கஷ்டம் அது, ஆனால் அது செய்யணும். ஹெல்த்தியாக இருக்கணும் என்றால் எக்ஸசைஸ் செய்யணும், கஷ்டம் ஆனால் செய்யணும். பேசுறது கஷ்டம், செய்யணும். உட்கார்ந்து வாசிக்கிறது லேசாக கஷ்டமா, செய்யணும். எதெல்லாம் கஷ்டமாக இருக்குதோ அங்கெல்லாம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு பெரிய விஷயங்கள் உங்களை ஆளாக்குறதுக்குள்ள விஷயங்கள் இருக்கும். கேட்குறேன், ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா அது எதில் இருக்கும்? மரத்தில் அப்படி அந்த தண்டில் இருக்குமா, இல்லைன்னு அதில் கிளைகள் இருக்குமா? ஃப்ரூட்ஸை பறிக்கணும்னா அந்த ரிஸ்க் எடுத்து தாங்க ஆகணும். அந்த ஃப்ரூட்டை பறிக்கணும்னா ரிஸ்க் எடுத்து தானே ஆகணும், அந்த பெயின் அனுபவிச்சு தானே ஆகணும், கஷ்டப்பட்டு தானே ஆகணும். லேசாக கிடைக்காது பெருமதியான சாமான். ஆகவே எதெல்லாம் நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக பார்க்குறீங்களோ அதெல்லாத்தையும் என்ன செய்யணும்னு கேட்டால் ட்ரை பண்ணணும். இங்கே வச்சு தான், இங்கே வச்சு ட்ரை பண்ணி என்ன செய்யணுங்கன்னா அது எல்லாத்தையும் உடச்சி கொண்டு நீங்கள் வர்ற நேரம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறமே சமூகத்துக்கு அந்த அவுட்புட்ஸ் வரப்போகுது. அந்த அவுட்புட்ஸ் அப்போ தான் வரும். சரி, அடுத்த விஷயம் என்னது? ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுங்கள். எதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யுங்க. செய்கிற நேரம் தோற்று போவோம், கஷ்டமாக இருக்கும், என்ன செய்வோம்? நெவர் கிவ் அப் ஆட்டிடியூடோட முன்னுக்கு போவோம். அடுத்த விஷயம், பேசுகிறத பற்றி பேசினா அதோடு சேர்த்து ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கணும்னா உங்களுக்கு எங்கள் டாக்டர்கிட்ட இல்லாத ஒரு முக்கியமான விஷயம்தான். என்னது? பொறுமையாக காது கொடுத்து கேட்குறது. இன்றைக்கு உள்ள காலத்தில் டீச்சிங் என்று சொல்கிறது இனின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரியா இல்லையா? டீச்சிங் கஷ்டமா இல்லையா? முந்திய விட லேசாக கஷ்டமா? ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம். ஏன் காரணம்? இன்றைக்கு பிள்ளைங்கள் காது கொடுத்து கேட்க ரெடி இல்லைங்க. அவங்களுக்கு என்ன செய்யலாதுன்னு கண்டால் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உட்கார்ந்து ஒரு விஷயத்தை கன்சென்ட்ரேட் பண்ண இயலாமல் இருக்கிறாங்க. அதனால என்ன செய்யுதுன்னு கண்டால் அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகி டீச்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற அமைப்புகள் நிறைய இருக்குது. காரணம் என்னன்னு கண்டால் லிஸ்னிங்னு சொல்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், மேடம், வாய் பவர்ஃபுல்லா காது பவர்ஃபுல்லா? வாய் பவர்ஃபுல்லா காது பவர்ஃபுல்லா? வெரி குட். இப்போ இந்த மனுஷன் காதை பற்றி தானே பேசுகிறார், அதனால் காது தான் பவர்ஃபுல்லாக இருக்குமா? நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிருக்கிறாங்களா காதுள்ள புள்ள பொழைச்சிக்கும்னு சொல்லிருக்கிறாங்களா? ஆனால் என்னது பொழைச்சிக்கும் சொல்லிருக்கிறாங்க? வாயுள்ள புள்ள பொழைச்சிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா வாய் பவர்ஃபுல்லா காது பவர்ஃபுல்லா? காது தான் பவர்ஃபுல். தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் எதை கேட்டோமோ அதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். தெரியுமா? பிறவிலே காது கேளாதவருக்கு வாய் பேச வராது. பிறவிலே காது கேளாதவருக்கு வாய் பேச வராதுன்னு இன்றைக்கு நாங்கள்லாம் கொச்ச தமிழ் பேசுகிறோம் தானே. காரணம் என்னது? நாங்கள் கேட்ட மொழி அதுதான் சின்னத்திலிருந்து. ஆனால் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டாலும் வர மாட்டேங்குது. ஏன் காரணம்? அதை கேட்குறது குறைவு. இங்கிலீஷை பற்றி சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். யூனிவர்சிட்டியில் இருக்கிற நேரமே அந்த இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் என்ன செய்யுங்கன்னு கண்டால் நல்லா படித்து கொண்டு வாங்க. யூ மஸ்ட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ். கிராஜுவேட்ஸ் யூ வில் ஹாவ் நோ பிளேஸ் வித்தவுட் த குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ். அதனால் நாங்கள் படிக்கிற நேரம் என்ன ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில் தெரியும், இங்கிலீஷில் பேசினா என்ன செய்வானான்னு கண்டால் கொஞ்சம் ஒதுக்கி வைக்க பார்ப்பானல். அவர் இங்கிலீஷில் பேசுவாராம். ஆனால் அங்கே பேச பழவலன்னு கண்டால் வெளியில் வந்து என்ன செய்யாதுன்னு கண்டால் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்க மாட்டேச்சுது. ரைட்? ஸோ செய்தி என்னான்னு கண்டால் அந்த லாங்குவேஜை படித்து கொள்ளுங்க. நான் இப்போ விஷயத்துக்கு வர்றேன். நாங்கள் கேட்டதைத்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே என்ன செய்வோம்னா கேள்வி ஞானம் சொல்கிறது என்னண்டா லிஸ்னிங் ஈக்குவல் டு லேர்னிங். I'll repeat it again. Listening equal to learning. நாங்கள் எதையெல்லாம் ஆர்வமாக கேட்குறோமோ அதெல்லாம் என்ன செய்துட்டுக்கண்டா லேர்னிங்காக வருது. நீங்கள் சரியாக லிஸ்னிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கொண்டீங்கன்னால் லெக்சர் ஹோலில் அவருக்கு சொல்கிற விஷயத்தை கவனமாக காது கொடுக்குற அளவுக்கு பழக்கப்பட்டுருவீங்கன்னு கண்டால் அது ஒரு ஸ்கில்லாக எடுத்து டெவலப் பண்ணி கொள்ளுவீங்கன்னு கண்டால் ஒவ்வொரு லெக்சர்ஸும் என்ன செய்யும்னு கண்டால் கிட்டத்தட்ட ஒரு 70% கொண்டு போய் தலையில் உட்கார வச்சிடும். காது கொடுத்து கேட்க இல்லைன்னு கண்டா நடக்கும். அந்த விஷயம் எங்களோட தலைக்கு போய் சேர மாட்டாது. ஸ்ரீலங்கன் ஃபேமிலி உண்டு, தமிழ் ஸ்பீக்கிங் பேக்ரவுண்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போனாங்க சைனாக்கு.
அவங்களுக்கு புள்ள இருக்கே இல்லை. அதனால் என்ன செஞ்சாங்கன்னு கண்டால், சைனாவில் தானே நிறைய இருக்குது, உலகத்தில் 6 பங்குக்கு மேலதிகமாக சனத்தொகை உள்ள நாடு எது? ஆக கூடுதலாக சனத்தொகை உள்ள நாடு எது? சைனா தானே, ரைட். இப்போ அந்த நாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. நிறைய பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு பிள்ளையை தத்தெடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ வந்ததுலேருந்து இந்த உமாக்கும் பாப்பாக்கும் பயங்கர டென்ஷன். என்னது சைனீஸ் படிக்கிறது ஓடுறாங்க. சைனீஸ் கிளாஸஸ்க்கு போய்ட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க எங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் வேணுமெண்டு. ஒருத்தருக்கு விலங்கில் இது ரெண்டும் இவ்வளோ அவசரப்படுதுண்டு. ஒருத்தர் மட்டும் கேட்டார், ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க சைனீஸ் படிக்கிறதுக்கு? இப்போ இந்த உமா பாப்பம் சொல்லிச்சுது, நாங்கள் சைனாவிலிருந்து ஒரு பிள்ளையை தத்தெடுத்துட்டு வந்திருக்கிறோம், கை குழந்தை உண்டு, அது 1.5 வருஷமாக ஒரு நேரம் கொச்சன்னு சைனீஸில் பேசும், அது என்ன பேசுகிறது தெரிய வேணுமா? இன்னும் பாதி பேருக்கு அதுக்கு தலை போவே இல்லை. அந்த செய்தி நான் சொன்னது என்னன்றது இன்னும் தலைக்கு போவே இல்லை. சைனாவில் பிறந்ததுனால, சைனீஸ் வாக்கில் இருக்கிறதுனால அந்த புள்ள ஸ்ரீலங்காவில் வளர்ந்துச்சுன்னா சைனீஸ்லேயே பேசும், என்னதில் பேசும். ஆனால் இவங்களுக்கு இருந்த டென்ஷன் என்னது? எதை கேட்டுச்சோ அதைத்தான் அந்த புள்ள பேச போகுது. எங்கே பிறந்தன்னு சொல்கிறது செய்தி இல்லை. அதனால தான் எங்கடா அக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கண்டால், மைக்ரேட் பண்ணி அங்கே போயிட்டு இருக்கிற மற்ற நாடுகளில் அந்த நாட்டு மொழியை புள்ள என்ன செய்யுது? கம்ஃபர்டபுளாக பேசுது. இந்த லிஸ்னிங் ஸ்கில் இருக்குது தானே பிள்ளைங்க, இது பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் ஒரு மனுஷனுக்கு. இன்றைக்குள்ள ஆக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனோட பேசி கொண்டு இருப்பாங்க, அவர் பேசுகிற நேரம் அதை கேட்குறத விடவும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். என்னது? பதில் ஓடிக்கொண்டிருக்கும் தலையில். கேட்குறத விட அவசரமாக என்னது போகும், அவரை கேட்குறத விட முக்கியத்துவம் என்னது இவருக்கு? அவருக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்கிறது. இது ஒரு வீக்னஸ் ஒரு மனுஷன் கிட்ட இருக்கிறது. ஒரு மனுஷன் சொல்கிற நேரம் முழு உடம்பும் என்ன செய்யணுன்னா அந்த விஷயத்துக்கு அட்டென்ஷனை கொடுக்கணும். ஹார்ட் அண்ட் சோல் அதில் இருக்கணும் அவர். அப்போ தான் அவருக்குள்ள சரியான நாலேஜ் அண்ட் விஸ்டம் ஒரு ஆளுக்கு என்ன செய்யும் என்று கண்டால் வரும். அந்த கேள்வி ஞானத்தை வளர்த்து கொண்டு வைக்கின்ற கண்டால் அதை விட பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் இல்லைங்க. சொல்லுவாங்க, நாலேஜ் ஸ்பீக்ஸ் பட் விஸ்டம் லிசன். அறிவு பேசும், ஆனால் ஞானம் என்ன செய்யும்? காது கொடுத்து கேட்கும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இப்போ நான் வளவலன்னு பேசிட்டு இருக்கிறேன்னு அது என்ன அறிவு தான் பேசிட்டு இருக்குது. ஆனால் ஞானிகள் பேசினாங்கன்னு கண்டா தெரியும். உதாரணமாக எங்கள் தௌஹீத் தலைவர் பேசினார், அப்படி தானே கொஞ்ச நேரம் தான் பேசினார். அதில் நான் கண்டென்ட்ஸ் எடுத்து வச்சு பார்த்தா சரியான ரிச் அது அவர் பேசினது. காரணம் என்னது? அவர் பேசினது விஸ்டம். விளங்குது? ஸோ ஞானிகள் கொஞ்சமாக தான் பேசுவாங்க. அதனால தான் இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவர் பேசினதுக்கு ஈக்குவலாக பேசணுங்கன்னா என்ன செய்யணும்? அவர் 1/2 மணித்தியாலம் பேசினது நாங்கள் 2 மணித்தியாலம் பேசினா தான் சில வேளை அது உள்ள பலன் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ விஷயம் என்னென்னு ஞானம் காது கொடுத்து கேட்கும். நிறைய கேட்குற நேரம் என்ன நடக்கும்னு கண்டால் அந்த ஞானம் எங்களுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்கும். ஸோ எல்லாத்த விடவும் நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கேட்டில் பிரச்சனை இருக்குது. ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? டிவோர்ஸ் ரேட் கூட இருக்குது. ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? என்ன காரணம் என்று கண்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி அவர் பேசுறது இவ கேட்கறதுக்கோ இல்லாட்டி இவ பேசுறது அவ கேட்கறதுக்கோ இல்லை. அது ஆரம்பத்தில் மட்டும் இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு. என்னது? பொம்பளை வந்து என்ன செய்வேன் வளவளன்னு பேசிட்டு இருக்கும், இந்த மனுஷன் ஹாஹான்னு சொல்லி போட்டுருக்கான். ஆனால் அதுவே என்ன செய்யுங்கன்னா இன்ட்ரெஸ்டாக பேசிட்டு இருந்த ஒரு காலம் போக அவருக்கு பழக்கம் இல்லைன்றதுனால இந்த ஆரம்பத்தில் ஏதோ ஒரு அமைப்பில் கேட்டவர் பொறவு இந்த காது கொடுத்து கேட்காதனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற நேரம் அடுத்தவங்க காது கொடுத்து கேட்காதனால இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யுது? பேச பேச காது கொடுத்து கேட்க கேட்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்யுங்கன்னா கூடும். இதுவே என்ன நடக்கும்? பேசுறது, அதாவது பேசுறத காது கொடுத்து கேட்காதனால பேசுகிற அளவு குறையும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளாட்டி கேப் என்ன செய்யும்? கூடும். அந்த கேப் கூட கூட வர ரிஸ்க் தான் என்னன்னு கண்டால் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து எதுக்கு போகும்? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும்னு கண்டால் நிறைய பேசணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசில் உள்ள எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கொள்ளணும். அதை அடுத்தவர் பேசுகிறத இவர் கேட்குறதுக்கு பொறுமை இருக்கணும், பொறுமை இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூடுற நேரம் தான் என்ன நடக்கும்னு கண்டால் அந்த ரிலேஷன்ஷிப் தாக்க பிடிக்கும். அது ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையிலையும் இருக்குது. எப்படின்னு கண்டால் இந்த லிஸ்னிங்னு சொல்கிறது, ஒரு மனுஷன் வந்து ஒருத்த விஷயத்தை ஒரு பிஹேவியர் பார்க்குறீங்கன்னு கண்டால் அவர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் கேட்கணும், ஏன் இப்படி நடந்து கொள்கிறீங்க? ஜட்ஜ் பண்ணப்படாது. அந்த லிஸ்னிங்கில் ஒரு பார்ட் தான் இருந்தது. அடுத்தவங்கக்கிட்ட என்னது, ஒருத்தர் வித்தியாசமாக நடந்து கொண்டால் ஏனென்று கேட்குறது, இல்லை அவங்களுக்கு காது கொடுத்து கேட்குறதுனா அவரை பக்கத்தை சொல்கிற நேரம் தான் என்ன செய்யும்னு கண்டால் எங்களுக்கு தெரிய வரும், அடுடா இவருக்கு பின்னுக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குது தான் இவர் இப்படி பிஹேவ் பண்ணி கொண்டதுக்குண்டு. ஒரு பீச் மிச்சம் அமைதியாக இருக்குது. எனக்கு மிச்சம் பிடிச்ச ஒரு ஸ்டோரி தான் இது. நான் ஒரு புக் கொண்டு எழுதி கொண்டிருக்கிறேன்.
101 லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஒரு கதையை சொல்லி அதுக்கு கீழே கருத்து சொல்கிறது. இந்த புக்கில் உள்ள எனக்கு விருப்பமான கதை தான் இது. காலங்காத்தால பீச் அமைதியாக இருக்குது. இந்த அமைதியான பீச்சில் என்ன நடக்குதுன்னு ஆக்கள் வந்து மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வாக்கிங் ஜாகிங் போயிட்டு இருக்கிறாங்க, பேப்பர் வாசிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்படின்னு சொல்லிவிட்டு ஹைலி ப்ரொடக்டிவாக பீச் பாவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிது. கார்லேருந்து 3 பிள்ளைங்கள் இறங்கினாங்க. 3 பிள்ளைங்கள் இறங்கி என்ன செஞ்சாங்கன்னா பீச்சுக்கு வந்தாங்க. அதுலேருந்து வாப்பாவும் இறங்கி பெஞ்ச் ஒன்றில் போயிட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து கொண்டார் பீச்சில். இந்த பிள்ளைங்கள் வந்தது தான் தாமதம். த என்டையர் பீச் காட் டிஸ்டர்ப். மெடிடேஷன் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தட்டி விட்டு ஓடுறாங்க, எக்ஸசைஸ் செஞ்சுட்டு இருக்கிறவங்களை தள்ளி விடுறாங்க, வாக்கிங் ஜாகிங் போகிறவங்களுக்கு இல்லை ஜிக்ஸாக் ஓடி கொண்டு இருக்கிறாங்க. இப்படி என்னன்னா என்டையர் பீச் காட் டிஸ்டர்ப். எல்லாருக்கும் பயங்கர கோவம். யாரோட? பிள்ளைங்கள் தானே பிழை செய்கிறாங்க. யாரோட கோவம்? எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க வாப்பாவை தான். என்ன செய்கிறாரு இது பொறுப்பு இல்லாமல் வாப்பா, இந்த பிள்ளைங்களை கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ளலாம். திரும்பி பார்க்குறாங்க. அவர் பாட்டுக்கு கண்ணை மூட்டுருக்கிறார். பொறுத்து பார்த்தாங்க. இந்த பிள்ளைங்கள்ட்ட அட்டகாசம் குறையிற மாதிரி இல்லை. வாப்பாவும் கண்ணை திறந்து பார்த்து இந்த பிள்ளைங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியல. எலும்பி வந்தாங்க, எல்லாரும் வந்து தட்டினாங்க. கண்ணை திறந்தார். விளங்குது இல்லையா, விளங்குது இல்லையா, அப்படி தானே கேட்பாங்க. பிள்ளைங்கள் பண்ணுறானே ஏன் விளங்குது இல்லையா? பொறுப்பான வாப்பாவை வந்து இந்த பிள்ளைங்களை உங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கொள்ள இல்லாதான்னு கேட்டாங்க. இப்போ அந்த வாப்பா கண்ணை திறந்தவர் சொன்னார், எனக்கு தெரியுது இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து உங்களை நீலன்ற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு. பொறுப்பான வாப்பாவாக நான் அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் என்னை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 10 நிமிஷத்துக்கு முந்தி தான் இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட்டி கொண்டு வந்தேன். 10 நிமிஷத்துக்கு முந்தி இந்த பிள்ளைங்களோட தாய், என் அன்பு மனைவி ஹாஸ்பிட்டலில் இறந்து போனாள். தாய் இறந்து போன செய்தி இந்த 3 பிள்ளைங்களுக்கு விட தெரியாதுங்க. எனக்கும் விளங்க மாட்டேங்குது எப்படி இந்த பிள்ளைங்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்கிறதுண்டு. இந்த பிள்ளைங்கள்ட்ட இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுண்டு. இவ்வளவு நேரம் ஒரு பொறுப்பில்லாத வாப்பாவாக தெரிஞ்ச இந்த குரூப்புக்கு இந்த விஷயத்தை அவர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் பொறுப்பில்லாதவரை பார்ப்பாங்கன்னு? எல்லாரும் இப்போ அவர பக்கத்தில் இருந்து யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளைகளோட தாய் இறந்து போச்சா, இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் இந்த செய்தி தெரியாதா, எப்படி இந்த விஷயத்தை அழகாக இந்த பிள்ளைகளோட மனசு பாதிக்காமல் சொல்லலாம், எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. மெசேஜ் என்னான்னு கண்டால், இவ்வளவு நேரமும் பிழையாக தெரிஞ்சவர், ஏன் அவர் பிஹேவியரை பார்த்தால் பொறுப்பில்லாத ஒரு வாப்பா மாதிரி தெரிஞ்சவர், அவர்கிட்ட ஏன் என்று கேட்குற நேரம், அவர பக்கத்தை சொல்கிற நேரம், அடடா இப்படி ஒரு பொறுப்பான வாப்பா இருக்கலாமா, ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு இந்த பிள்ளைங்களோட மனசு நொந்துக்காமல் சொல்லிக்கணும்னு சொல்லி போட்டு. ஆகவே என்ன செய்வோம் என்றால், இந்த லிஸ்னிங் என்று சொல்கிறது, அடுத்தவங்களோட பக்கத்தில் இருந்து யோசிக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கன்னா ஏன் என்று சொல்லி போட்டு கேட்குறது. அவங்கள்ட்ட ஏன் இப்படி நடந்து கொள்கிறீங்க, இது என்ன செய்யும் கண்டால் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வரும். அவங்களோட பக்கத்தில் நியாயங்களை சொல்கிற நேரம் அவரோட பக்கத்துக்கு என்ன செய்யும், நாங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு பேசுகிறேன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்ட பிஹேவியருக்கு பின்னுக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லுவோம். அதை எப்போ நாங்கள் என்ன செய்யணுங்கன்னா பிராண்ட் பண்ணாமல் அந்த பிள்ளைக்கிட்ட ஏன் ராஜா இப்படி நடந்துக்கிறாய், ஏன் ராணி இப்படி நடந்துக்கிறாய்ன்னு கேட்குற நேரம் அந்த புள்ள சொல்லும். அப்போ டீச்சருக்கு கண்ணீர் வரும். ஆனால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம்னு கேட்டால், பொதுவாக எல்லாரும் அடுத்தவங்களை என்ன செய்கிறது, அவங்களோட பிஹேவியர்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணி கொள்வது. இது அண்டர்ஸ்டாண்டிங்கை கொண்டு வர்றது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை தான் கொண்டு வரும். கடைசி 2 விஷயம் சொல்லி முடிக்க போகிறேன். நான் 1/2 hour தான் இருக்குது, 1.5 hours முடிஞ்சிருக்குது. ரைட், அடுத்த விஷயம்தான் பொறுமையாக இருக்கணும். சாதிக்க நினைக்கிறவருக்கு பொறுமை என்று சொல்றது ஆக முக்கியமான செய்தி. பொறுத்தார் மாஷா அல்லாஹ், பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். ஆக இந்த பொறுமை என்று சொல்றது இருக்குத்தானே, எங்களோட இறைவன் இருக்கிறதுக்கு, இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற அளவுக்கு பவரை கொண்டு வர்றதுக்கு போதுமானது தான் என்னது, இந்த பொறுமை என்று சொல்ற சாமான். எதொன்றுக்கும் என்ன செய்யப்படாதுன்னு இப்போ உள்ள காலம் வந்து குயிக்காக ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கும், கிடைக்காது. ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்யணும் கண்டால் தண்ட எஃபர்ட்டுக்குள்ள ரிட்டர்ன் வரணுமா, இல்லை நான் சொன்ன மாதிரி வாசிச்சு நீங்கள் ஒரு ஸ்காலராக மாறண்டு ஆசைப்படுறீங்களா, என்ன செய்ய வேணும், ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் ஒரு நாளில் நடக்கும் சொல்லிப்பட்டு எதிர்பார்க்காதுங்க. பொறுமையாக வாசிக்க. அட்லீஸ்ட் 1 year வாசிப்பீங்கன்னு கண்டா என்ன நடக்கும்னு கொஞ்சமாக என்ன நடக்கும்னு கண்டால் மாறுறதை பார்ப்பீங்க. எங்கள் ஆக்கள் எப்படின்னு கண்டா இன்றைக்கு வாசிப்பை பற்றி கேட்டோம் தானே, வீட்டுக்கு போய் ஒரு புக் எடுத்து வாசிக்கிறது ஒன்றும் தலைக்கு போகுது இல்லடி,
அந்த மனுஷன் சும்மா சொல்லிட்டு போய் தீர்வு. அப்படித்தான் நாங்கள் சொல்லுவோம். அப்படி இல்லை, அது ஒரு நாள் வாசித்து உங்களுக்கு இது பழக்கமாக மாறாது. இது தேவையான நாலேஜ் உங்களுக்கு வந்து நிற்காது. தொடர்ந்து வாசிக்கணும். சொன்ன மாதிரி எக்ஸசைஸ் செய்ய போயிட்டு என்ன செய்யறது இல்லை, ஒரு நாள் செஞ்சுட்டு நாங்கள் நினைக்கிற ஸ்ட்ரக்சர் வருது இல்லைன்னு சொல்லி போட்டு விடுறது இல்லை. பொறுமையாக தொடர்ந்து வேலை செய்யணும். யார்கிட்ட இருக்கிற பொறுமை இருக்கணும்னு கண்டால் சைனீஸ் பெம்பு கல்டிவேட்டர் இருக்கிற பொறுமை இருக்கணும். சைனாவில் நோர்த் பார்ட்டில் என்ன செய்வாங்கன்னு கண்டால் ஒரு வகையான மூங்கில நாட்டுவாங்க. நாட்டிட்டு அதுக்கு ஒரு வருஷம் புகர போடுவார், தண்ணி ஊற்றுவார், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். ஒரு தாவரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தண்ணி புகர போட்டு தண்ணி ஊற்றி மாப்பிள்ளை கவனிப்பு கவனிச்சா எத்தனை அடி வளரணும்? அது குத்து மதிப்பா சொல்லுங்களே, எத்தனை அடி வளரணும்? எத்தனை அடி? 1 feet. ஒரு அடி வளரணும் அவர தாவரம். நீங்களும் நாட்டினா எத்தனை அடி வளரும்? 3 அடி வளரும். ரைட். அப்படியே விட்டால் 5 அடி அப்படின்னு சொல்லி போட்டு போவோம். ரைட்டா? இப்போ பாருவோம் இது என்ன நடக்குதுன்னு கண்டால், இந்த தாவரம் ஒரு வருஷம் போற போட்டு தண்ணி ஊற்றி என்னது மாப்பிள்ளை கவனிச்சது பிறகு இந்த அளவு தான் வளரும். என்னது பெருவரல்ட சைஸுக்கு நிலத்திலிருந்து தலையை போட்டு நிற்கும். இந்த ஃபார்மர் நம்புவார், நான் உழைச்ச உழைப்பு வீண் போவாதுன்னு நம்புவார். 2வது வருஷம் போகிற போடுவார், தண்ணி ஊற்றுவார், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். 2வது வருஷம் முடிஞ்சு பார்க்குற நேரம் கண்ணுக்கு தெரிய ஒரு வளர்ச்சி இருக்காது. அதே சைஸில் கம்மண்டு இருக்கும். அதே சைஸில் கம்மண்டு இருக்கும். 3வது வருஷம் நம்பி போகிற போடுவார், தண்ணி ஊற்றுவார், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். 3வது வருஷம் முடிகிற நேரம் அதே சைஸில் கம்மண்டு இருக்கும். சொல்கிற நேரமே டயர்டாக வரும். என்னன்னாங்க, 4வது வருஷம் நம்பி புகர போடுவார், தண்ணி ஊற்றுவார், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். கண்ணுக்கு தெரிய ஒரு வளர்ச்சி இருக்காது. அதே சைஸில் கம்மண்டு இருக்கும். நாங்கள் என்ன செய்வோம்? மூங்கிலும் நாங்களும் புடிங்கி வீசுவோமா இல்லையா? புடிங்கி வீசுவோமா இல்லையா? என்னது இது 4 வருஷம் உழைச்சிருக்கிறேன் இன்னும் அசையாம அப்படியே இருக்குதுன்னு சொல்லி போட்டு. ஆனா இந்த ஃபார்மர் நம்புவான், நான் உழைக்கிற உழைப்பு வீண் போவாதென்று நம்புவான். என்ன செய்வான் என்றால் தொடர்ந்து என்ன செய்வான் கண்டால் 5வது வருஷம் புகர போடுவான், தண்ணி ஊற்றுவான், மாப்பிள்ளை கவனிப்பு நடக்கும். 5வது வருஷம் கடைசி மட்டும் அப்படியே அதே சைஸ்ல இருந்த அந்த தாவரம் கடைசி 6 வாரத்தில் 5வது வருஷத்தில் கடைசி 6 வாரத்தில் it will grow 90 feet 90 அடி வளரும் just in 6 weeks. அதிசயமாக வளர்ந்துட்டு போகும். கேமரா ஒன்றை செட் பண்ணி வச்சிங்கன்னு கண்டால் ஒரு நாளைக்கு 2 அடி 3 அடி கட்ட 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 கட்டு வளர்ந்துட்டு போகும். நீங்கள் ஒரு வருஷத்தில் வளரும்னு சொன்னால் அது ஒரு நாளில் வளரும். அந்த அளவு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த தாவரம் 6 வாரத்தில் 90 அடி வளர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் 5 வருஷம் உழைச்ச உழைப்பு மைல் கணக்கில் வேற அனுப்பி அது ரெடியாக வச்சது நிலத்துக்கு கீழே நான் வளர போறேன் என்று. அந்த வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாது. அது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டதுனால நிலத்துக்கு கீழே அதிசயமாக என்ன செய்துன்னு வளர்ந்துட்டு போகுது. இந்த மெசேஜ் ஏன் சொல்கிறேன்டா உங்களுக்கு, இதே மாதிரி தான் நாங்கள் செய்கிற வேலைகளில் முதல்ல இன்டர்னல் சேஞ்ச் என்ன செய்யாதுன்னு கண்டால் எங்களுக்கு தெரியாது, கண்ணுக்கு விளங்காது. கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பூரா கட 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 கடன்னு சொல்லி போட்டு என்ன செய்யணும்னா அதிசயமாக நீங்கள் வளர்ந்துட்டு போவீங்க. அதுக்கு என்ன செய்யணும்? நான் சொன்ன மாதிரி பொறுமையாக ஒரு விஷயத்தில் உழைக்கணுமே இல்லாமல் நீங்கள் இடைக்கிறதுல கிவ் அப் பண்ணுவீங்கன்னு கண்டா யூ won't achieve what you want to do. என்னது எதிர்பார்க்குறீங்களோ அந்த என்ன செய்யாதுன்னு உங்களுக்கு கிடைக்க மாட்டிச்சது. ஆகவே என்ன செய்வோம் என்று கண்டால் பொறுமையாக உழைப்போம். எப்படின்னா ஒரு குரு என்ன செய்கிறான்னா தன்னோட சிஷ்யர்கள் எல்லாத்தையும் கூட்டிக் கொண்டு ஒரு பயணம் போகிறார். போகிற நேரம் என்ன நடக்குதுன்னு கண்டா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவை கடந்து போகிற நேரம் ஒரு பெரிய ஒரு லேண்ட், பெரிய காணி, அதில் சரியாக நடுவில் ஒரு வேலி போடப்பட்டிருக்குது. அதில் பார்த்தா அதிசயம் என்னன்னு வேலிக்கு அங்கிட்டு உள்ளது பச்சை பசேலன்று இருக்குது, வேலிக்கு இங்கிட்டு உள்ளது என்ன செய்யுதுன்னு ஒரு வறண்ட பூமியாக இருக்குது. ஒரு பயிர் கூட இல்லை. இங்கால இனிலன்ற மாதிரி பயிர்கள் நாட்டப்பட்டு என்ன நடக்குதுன்னு இனிலன்ற மாதிரி சந்தோஷமான ஒரு சூழல் அந்த விவசாயியோட குடும்பத்தில் தெரியுது. இங்கால இனிலன்ற மாதிரி வறுமைப்பட்ட ஒரு குடும்பம் என்ன செய்யுதுன்னு கவலையோடு வாழ்ந்துட்டு இருக்குது. இதை பார்த்தது இவருக்கு விளங்க இல்லை. சிஷ்யர்கள்லாம் கேட்டாங்க, குருவை குருவை இது என்ன செய்தி, இது ஒரு வேலி பிரிச்சிருக்குது, இங்கால இவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கை, இங்கால இவ்வளோ கவலையான வாழ்க்கை, இங்கால பச்சை பசையலென்று பயிர்கள், இங்கால இவ்வளோ வறண்ட ஒரு பூமி, என்ன நடந்திருக்குது? குருக்கு பதில் தெரியும், அவர் சொல்ல இல்லை. அவர் சொன்னார் என்னது, நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்கன்னு அனுப்பிவிட்டார். முதலாவது போய்த்தாங்க இந்த வறண்ட பூமி உள்ளவர்கிட்ட. போய்த்து பார்த்தா எல்லா இடத்துலையும் தோண்டி 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 வச்சிருக்குது. எல்லா இடத்துலையும் தோண்டி வச்சிருக்குது. 5 அடி 10 அடி 15 அடின்னு சொல்லிவிட்டு தோண்டி வச்சிருக்குது.
கவலையோடு இருக்கிறார். போயிட்டு கேட்குறார், என்ன செய்தி, உங்களுக்கு என்ன நடந்தது? இப்போ அவர் சொல்கிறார், எங்களோட வாப்பா தான் இந்த லேண்டை தந்தார், அண்ணனுக்கும் தம்பிக்கும் வந்து பிரித்து தந்தார். இந்த இடத்துல என்னது தண்ணி இருக்குமெண்டு ஒரு இடத்த நம்பி போயிட்டு தோண்டினன், ஒரு இடத்த நம்பி போயிட்டு தோண்டினன், 5 அடி தோண்டினன். 5 அடி தோன்ற நேரமே எனக்கு நம்பிக்கை போயிட்டுருச்சு, இந்த இடத்துல இருக்காதுண்டு இன்னொரு இடத்த போய்த்து தோண்டினன். மறுபடியும் இன்னொரு 10 அடி தோன்ற நேரம் மறுபடியும் எனக்கு நம்பிக்கை போயிட்டுச்சு, அதை விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு தோண்டினேன். 15 அடி இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஃபுல்லாக தோண்டி தோண்டி என்ன செஞ்சுட்டேன்னா முழு நிலத்தையும் தோண்டிட்டேன், எந்த ஒரு இடத்துலையும் தண்ணி கிடைக்க இல்லைன்றார். இப்போ இவங்களுக்கு விளப்பம் என்ன செய்யுதுன்னு சொல்லிவிட்டு இங்கால வந்து கேட்டாங்க, உங்களோட இவ்வளோ பச்சை பசையில்ன்று இருக்குது, இதுக்கு என்ன செய்தி காரணம்? அவர் சொன்னார், எங்களுக்கு வாப்பா பிரித்து தந்ததும் எனக்கு இந்த இடத்துல தண்ணி கிடைக்கும் என்று நம்பினன், அந்த இடத்துல 5 அடி தோண்டினன், கிடைக்கே இல்லை. ஆனால் நம்பிக்கை விடையில் 10 அடி தோண்டினன், கிடைக்கே இல்லை. நம்பிக்கை விடையில் 15 அடி தோண்டினன், 20, 30, 40 அடி தோன்ற நேரம் இனிலன்ற மாதிரி ஒரு ஊத்தொன்று கிடைச்சிச்சுது. அந்த தண்ணியை வச்சு என்ன செஞ்சுருக்கிறேன், நான் விவசாயம் செஞ்சுருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்கிற செய்தியை சொன்னார். அதுதான் காரணம், இது பச்சை பசையில் என்று. 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னது? ஒரு விஷயத்தை எடுத்தோம்னு கண்டா அதில் ரிசல்ட்ஸ் வர மட்டும் என்ன செய்யணும், பொறுமையாக உழைக்கணுமே இல்லாமல் கொஞ்சத்துக்கு ஒருக்கா ஒரு இடத்துக்கு போய்த்து என்ன செய்கிறது, நம்பிக்கையை விட்டு விட்டு போவீங்கன்னு நீங்கள் எல்லா இடத்துக்கும் என்ன செய்வீங்க, புதிய ஆளாக இருப்பீங்க. யூ won't be able to achieve anything. கடைசி பாயிண்ட், இதுதான் மெயின் மெசேஜ். சொல்ல போகிறது தான் மெயின் மெசேஜ். இவ்வளோ நேரம் பேசிட்டோம் ஒரு விஷயத்தை, இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு ஏன் நாங்கள் இவ்வளோ எல்லாத்தையும் செய்யணும், ஏன் கனவு காணணும், ஏன் வாசிக்கணும், ஏன் எக்ஸசைஸ் செய்யணும், ஏன் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ஏன் லிஸ்னிங் ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், ஏன் பொறுமையாக இருக்கணும், எல்லாம் சேர்ந்து கடைசி பாயிண்ட்டுக்கு வர போகிறேன். அதுதான் என்னென்றால், we all are here on this earth to leave a legacy. இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்னு கண்டால் நாங்கள் வாழ்ந்ததுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போகணும். துவா கேட்குற நேரம் கேட்கணும் என்னன்னு கண்டால் இந்த சமூகத்துக்கு மட்டும் பிரயோஜனமான ஆளாகன்னு சொல்லிட்டு கேட்காதுங்க, பெருசாக கேளுங்க. என்னது, இந்த முழு மனித சமூகத்துக்கும் என்ன செய்வோம், முழு மனித சமூகத்துக்கும் பிரயோஜனமான ஆளாக இருக்கணும். நான் பெருசாக கேளுங்க. அந்த மாதிரி ஒரு பிரயோஜனமான ஆளாக வாழ்ந்துட்டு போகிறதுக்குள்ள வாழ்க்கையை தான் என்ன செய்யணும்னு கண்டால் நாங்கள் தயார் பண்ணுமே இல்லாமல் நாட் டு ஜஸ்ட் விசிட் ஹாய் அண்ட் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. when we were born we cried while the world rejoiced, but when we die the world should cry while we rejoice. அதாவது நாங்கள் பிறந்த நேரம் நான் யார் என்று தெரியாத நர்ஸ் கூட என்ன செஞ்சாள்னு கண்டால் இனிலன்ற மாதிரி சந்தோஷப்பட்டாள். என்னது, அடடா இந்த உலகத்துக்கு புதிய ஒரு பிள்ளை வந்துருச்சு என்று சொல்லி போட்டு சந்தோஷப்பட்டால், செலிப்ரேட் பண்ணாங்க, எல்லாரும் சிரிச்சு கொண்டு வரவேற்றாங்க. நாங்கள் இப்படி பிறந்தோம், எல்லாரும் சிரிச்சு கொண்டு இருக்கிற நேரம் அழுது கொண்டு பிறந்தோம். ஆனால் நாங்கள் இறந்து போகிற நேரம் எப்படி இருக்குன்னு கண்டால் முழு உலகமும் அழணும், ஆனால் நாங்கள் எப்படி இருந்து போகணும், சிரிச்சு கொண்டு போகணும். இறைவா நீ இந்த உலகத்துக்கு அனுப்பினாய் என்று இந்த ஸ்கில் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் மனித சமூகத்தில் நலனுக்காக கொடுத்துட்டு வர்றேன், இந்த பேக் ஹேண்ட்ஸோட வர்றேன் உன்னை பார்க்கறதுக்குன்னு சந்தோஷமாக சிரிச்சுட்டு போகணும். நலீம் ஹாஜியார்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்கள் ஊரில் பெரிய அரசியல்வாதிகள்லாம் இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க சிலாக்கு. அந்த அரசியல்வாதிகள்கிட்ட மையத்துக்கு எனக்கு போகணும்னு தோண இல்லைங்க, எனக்கு அவனோட மையத்துக்கு போகணும்னு தோண இல்லை. எனக்குள்ளுக்கு ஒரு வகையான கோவம் இருந்தது, ஒரு வகையான கோவம். இவங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச இந்த பவரை வச்சு இவங்க செஞ்சது சமூகத்துக்கு போதாது, இந்த சமூகத்துக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம், அவங்களோட புகட்டால் இல்லை கவர்மெண்ட் சல்லி வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்த சல்லியை வச்சு செஞ்சுருக்கலாம்னு சொல்கிறது. ஆகவே மிச்சம் பாப்புலரான அரசியல்வாதிகள் எங்களோட ஊரில் இருந்து போனவங்கிறதுக்கு கூட மையத்துக்கு போகவில்லை நான், அந்த ஒரு வகையான கோவத்தோடு. ஆனால் நலீம் ஹாஜியார் நான் கண்டது கிடையாது. அவர் இறந்து போனன்னு சொல்கிற செய்தி என்ன நடக்குதுன்னா மகரிப் நேரம் ரேடியோவில் தான் அறிவித்தாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டு மட்டும் இருக்கிறேன். அவரை பற்றி சொன்னது மௌத்தா போனேன்னு சொன்னேன். எனக்குள்ளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, என் உம்மா வாப்பா நானா தம்பி தங்கச்சி இப்படி யாரும் நெருக்கமான ஒரு உறவுண்டு இறந்து போனால் எப்படி ஒரு ஃபீலிங் கவலை வருமோ அந்த ஃபீலிங் என்னால் உணரையிலுமா இருந்தது. என்ன செஞ்சேன்னா, அடுத்த நாள் காலையில் 4 பாய்ஸ் ஏலெவல் படிக்கிற பாய்ஸ் என்னை காரில் போட்டுக்கொண்டு பேருவலைக்கு போனோம். எங்கேருந்து, கேண்டிலிருந்து பேருவலைக்கு போயிட்டு அங்கே போகணுன்னு தான் நினச்சிச்சுது. வாழ்ந்தா இந்த மனுஷனை மாதிரி வாழணுமாடா, மையம்ன்ட்டு கண்டால் இவரை மாதிரி ஒரு மையம் வரணுமாடா. என்னண்டா
முழு உலகத்திலேயும் உள்ளவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. அது நேரம் முழு நாட்டிலையும் இருந்து எல்லா பகுதியிலிருந்து இந்த ஆட்கள் வந்திருந்தாங்க. க்ரௌடை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு பிறகு யாரும் அவருக்கு ஜால்ரா அடிக்க விரும்ப மாட்டாங்க. ஏன், அவர்கிட்ட ரிட்டர்ன் எடுக்க இயலாது. ஆனால் இறந்து போனதுக்கு பிறகு தான் என்ன செய்யணுன்னா அவர் எப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னு சொல்கிறத பார்க்கலாம். அவரை மையத்தை என்ன செய்யுதுன்னா வீட்டில் இருந்து தூக்கிட்டு வர்றாங்க. ஒரு ஜங்ஷன் வருது. அந்த ஜங்ஷனில் அந்த ஊர் மக்கள் நிற்கிறாங்க. இவரை எங்களோட ஏரியாவில் நாங்கள் தான் தூக்கணும், இவர் எங்கள் ஏரியாவில் நாங்கள் தான் தூக்கணும்னு கை மாற்றப்படுது. அவங்க அந்த ஊர்க்காரர்கள் தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்லை. என்ன செய்தி, இந்த மனுஷனை கடைசிக்கு நாங்கள் தூக்கினேன்னு சொல்கிற பெருமையாவது எங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு என்ன செய்தி, அவங்க தூக்கிட்டு போகிறோம். அடுத்த ஜங்ஷன் வரும், அந்த ஊர் மக்கள் நிற்கிறாங்க. இவரை எங்கட ஏரியாவில் நாங்கள் தான் தூக்கணும் அப்படின்னு கை மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஜங்ஷன்லேருந்து மக்கள் தூக்கிட்டு போகிறத பார்க்குற நேரம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மனுஷன் எப்படியான ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கிறார் வாழ்க்கையின் மூலம், எப்படியான ஒரு தடத்தை பதிச்சிருக்கிறார்னு சொல்கிறது என்ன செய்யுதுன்னா மக்கள் மனசில் அப்போ தான் விளங்கிச்சுது. சரி, நீங்கள் நினைக்கல நான் சொல்கிற நேரம் நாங்கள் என்ன நலீம் ஹாஜியாரா, நாங்கள் என்ன நலீம் ஹாஜியாரா இந்த மாதிரி பெரிய ஒரு வேலை செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்களேன்று தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. நான் எப்பவும் நம்புகிற ஒரு விஷயம்தான், ஆர்டினரி பீப்புள் கேன் கிரியேட் எக்ஸ்ட்ராடினரி இம்பேக்ட். சாதாரண மக்களுக்கும் என்ன செய்யலாம்னுங்கன்னா பெரிய விஷயங்கள் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகலாம், ப்ரொவைடட் இஃப் யூ ஹேவ் த இன்டென்ஷன். நியத்து இருக்கணும், சீரியஸாக அந்த நியத்து இருக்கும்னு என்ன கொண்டு இந்த உலகத்தில் பெரிய தாக்கம் வரணும்னு அதை இறைவன் நடத்தி வைப்பான். இதுக்கு நல்ல உதாரணம் தான் ஓசியோலா மக்காயாட்டி. ஓசியோலா மக்காயாட்டி, she was born in United States, அமெரிக்காவில் பிறந்தவர். சின்னத்திலிருந்து ஸ்கூல் போனது கிடையாது, அமெரிக்காவில் இருந்தும் டிரைவ் பண்ண தெரியாது, மெரி பண்ண இல்லை, பிள்ளைங்கள் இல்லை, எந்த ஒரு சிட்டிஸுக்கும் போனது கிடையாது அமெரிக்காவில். யாருக்கு தெரியும்னு கண்டால் ஓசியோலா மக்காட்டின்னு சொல்கிற நெருக்கமான அவங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். இல்லாமல் அப்படி ஒரு பொம்பளை இருக்கிற வேறு யாருக்கும் தெரியாது. அவள் செஞ்ச வேலை என்னென்றால், படிக்காத மனுஷி அடுத்தவங்களோட அழுக்கு துணியை துவைச்சி கொடுக்குறத தவிர வேறு இன்னும் செய்ய இல்லை. லாண்ட்ரி உமன். இப்படி 87 வருஷம் மட்டும் வாழ்ந்த பொம்பளை, யாருக்கும் தெரியாமல் இருந்த பொம்பளை 91 வருஷத்தில் இறந்து போகிற நேரம், 91 வருஷத்தில் இறந்து போகிற நேரம் முழு உலகத்திலேயும் உள்ள பிரைம் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்ஸ் பெரும்பாலானாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அவட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சந்திச்சாங்க. முழு உலகத்திலேயும் உள்ள விஐபிஸ் பெரும்பாலானாக்கள் அவட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து சந்திச்சாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, உலகத்தில் இருக்கிற பெஸ்ட் யூனிவர்சிட்டி, அவருக்கு 1.5 டாக்டரேட் கொடுத்துச்சுது. அவட ஃபியூனரலுக்கு நெல்சன் மெண்டேலாக்கு மாதிரி முழு உலகத்திலேயும் இருந்து ஆக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்படி இவ்வளவு எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு, இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த பொம்பளை 87 வருஷத்துக்கு பிறகு என்ன தான் அந்த 4 வருஷத்தில் செஞ்சா ரெண்டு பார்த்தோம்டா. Ever since she was a young laundry woman, அந்த சின்ன காலத்திலிருந்தே லாண்ட்ரி வேலை செஞ்சு வர்ற சல்லியில் தண்ட செலவுகள் போக ஒரு அமௌண்ட்டை டெய்லி பேங்க்கில் போட்டு வந்தா. Day slips into weeks, week slips into months, month slips into years. Now she is 87, இன்னொரு அமௌண்ட் எடுத்துகிட்டு பேங்க்கு போகிறா. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருஷங்கள் ஆகுது. 87வது வருஷம் இன்னொரு அமௌண்ட் எடுத்துகிட்டு பேங்க்குக்கு போகிறா. மேன் பிஹைண்ட் த கவுண்டர், டெய்லி வந்து போகிற பொம்பளை எல்லாருக்கும் தெரியும். கேட்டார், how are you Osceola today? She said, I'm fine. அவர் அமௌண்ட்டை என்டர் பண்ணிட்டு, wow Osceola, do you know how much money you have accumulated so far? எவ்வளவு காசு சேர்த்திருக்கிறீங்கன்னு தெரியுமா Osceola? She's a simple woman. She said, I don't know. எனக்கு தெரியாது. அவர் பார்த்துட்டு சொன்னார், Osceola, you have accumulated $250,000. $2.5 லட்சம் சேர்த்திருக்கிறீங்க Osceolaன்னு சொன்னார். Again she is an uneducated simple woman. என்ன சொன்னா, எனக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரிய இல்லை. அப்போ அவர் என்ன செஞ்சார், 10 coins எடுத்து அப்படி கவுண்டரில் போட்டு சொன்னார், Osceola, assume that these 10 coins are the amount that you have accumulated so far. Now tell me what you are going to do with this. இந்த 10 coin தான் நீங்கள் சேர்த்த காசுன்னு நினச்சிக்கொள்ளுங்க, இந்த காசை வச்சு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். She took the first coin, $25,000. I'd like to give this to a religious organization. இது ஒரு religious organizationக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், $25,000. She took another 3 coins, $75,000. She said, I'd like to give this to my nieces and nephews because I love them so much. என்ன நானோட தம்பிட தங்கச்சிட பிள்ளைங்களுக்கு நான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நான் அவங்க மேலே இனிலன்ற மாதிரி அன்பு வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். She took the rest of the 6 coins.
$150,000 கையில் எடுத்துகிட்டு சிரிச்சிட்டு சொன்னா, ஐ ஹேவ் சம்திங் வெரி ஸ்பெஷல் டு டூன்னு போயிட்டான். அவள் போயிட்டு ஒரு கிழமையில் ஓசியோவில் மக்காட்டிட்டு ஹோம் டவுன் யூனிவர்சிட்டிக்கு $150,000 ஒரு செக் எழுதப்பட்டு ஒரு ஹேண்ட் ரிட்டன் நோட் அட்டாச் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது. யூனிவர்சிட்டி பீப்புள் எடுத்து பார்த்தாங்க, $150,000. என்னது எழுதிருக்குதுன்னு பார்த்தா, ஐட் லைக் டு செட் அப் அ ஸ்காலர்ஷிப் ஃபார் புவர் அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் சில்ட்ரன் வுட் லைக் டு பிகம் கிரேட். அமெரிக்காவில் இருக்கிற ஆஃப்ரிக்காவில் இருக்கிற படித்து பெரிய ஆளாவி சாதிக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் செட் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். $150,000 யோசியில் அனுப்பியிருந்தேன் செக் கொண்டு. இவங்க இந்த 150,000 பார்த்தது நினச்சாங்க, இவன் அநேகமாக ஒரு மல்டி பில்லியனராக தான் இருக்கணும். யார் இந்த ஓசியோலான்னு தேட ஆரம்பிக்குது யூனிவர்சிட்டி. தேடி பார்த்தால் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக். என்னண்டா, ஒரு லாண்ட்ரி உமன் தன் 87 வருஷத்து சேவிங்ஸையும் அடுத்தவங்களோட நலனுக்காக வேண்டி முழுமையாக செலவு பண்ணிருக்கிறா என்று சொல்ல மனசு நெகிழ்ந்து போகுது. என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மீடியாவுக்கும் அறிவிக்கிறாங்க. ரேடியோ பேசுது, டிவி பேசுது, இன்டர்நெட் பேசுது, மேகசின்ஸ் பேசுது, நியூஸ் பேப்பர் பேசுது, எல்லாம் பேசுவோம். முழு உலகத்திலையும் உள்ள பணக்காரர்களுக்கெல்லாம் ரோசம் வருது. If a laundry woman can give away her lifetime savings, why can't we give? ஒரு லாண்ட்ரி உமனுக்கு தன் லைஃப் டைம் சேவிங்ஸ் அடுத்தவங்களுக்காக கொடுக்கலும்னு கண்டா ஏன் எங்களால் கொடுக்கலான்னு ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி வருது. ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய அமௌண்ட்டை நோபல் கோர்ஸ்க்காக வேண்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் தான் இயன் டர்னர்னு சொல்லக்கூடியவர். அமெரிக்காவில் இருந்த ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். அவர் என்ன சொன்னார்னால், இஃப் அ லாண்ட்ரி உமன் கேன் கிவ் அவே ஹர் லைஃப் டைம் சேவிங்ஸ், ஆஃப்கோர்ஸ் ஐ கேன் கிவ் அவே $1 billion. அவர் $1 billion செக் கொண்டு எழுதி கொடுக்குறார். இப்படி ஒவ்வொருத்தரும் கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த ஓசியோலா கிட்ட மீடியா பீப்புள் ஓடி வந்து கேட்குறாங்க, ஓசியோலா பெரிய ஒரு இம்பாக்டை இந்த உலகத்தில் உருவாக்கி இருக்கிறீங்க, பணக்காரனுக்கெல்லாம் ரோசம் வர வச்சு எல்லாரையும் கொடுக்கறதுக்கு வச்சிருக்கிறீங்க, நீங்கள் என்ன அடைஞ்சிடணும்னு சொல்லி போட்டு எதிர்பார்க்குறீங்கன்னு. ஷீஸ் அ சிம்பிள் உமன். அகெயின் அவன் என்ன சொன்னான்டா, எனக்கு பெருசாக ஒன்று இல்லை, எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. என்ன அது? என்கிட்ட ஃபஸ்ட்டாக ஸ்காலர்ஷிப் எடுத்த பாய் டிகிரி முடித்து வர்றதை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்? எனக்கு வயசாகிருச்சு. அவர் முடிச்சு வர நேரம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் பெரும்பாலும். ஆனால் அவன் இறந்து போகிறதுக்கு 1 மாதத்துக்கு முந்தைய அந்த பாய் என்ன செய்கிறான், நான் டிகிரி முடித்து வெளியில் வரான். அதை ஓசியோலா போயிட்டு பார்க்குறான். இப்போ அவன் இறந்து போனதுக்கு பிறகு ஓசியோலா மக்காட்டி கிட்ட அந்த பாய் கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மீடியா பீப்புள் போயிட்டு கேட்குறாங்க, உங்களோட ஸ்பான்சர் இறந்து போயிட்டாங்களே, ஓசியோ இல்லை மக்காட்டி இறந்து போயிட்டாங்களே, நீங்கள் என்னமும் சொல்ல இருக்குதான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னமும் சொல்ல இருக்குதாண்டு. இப்போ அவள் சொல்கிறா, எஸ். அந்த பாய் சொல்கிறான், எஸ் ஐ ஹாவ் சம்திங் டு சே. என்னது? ஓசியோலாண்டு சொல்கிறவ இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு அருள். அவர் சொல்கிறார் அந்த பாய், நான் நினைக்கிறேன் சொர்க்கத்தில் நல்ல ஏஞ்சல்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க, இறைவன் பெஸ்ட் ஏஞ்சலாக சொர்க்கத்துக்கு தெரிவு செஞ்சு கொண்டானோ தெரியலன்னு அந்த பாய் சொல்கிறான். சிம்பிள் மெசேஜ் டு யூ பீப்புள் சில்ட்ரன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு லாண்ட்ரி உமனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை இந்த உலகத்தில் ஏற்படுத்திட்டு போயிலும் என்றால், படிக்காத ஒரு மனசுக்கு இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திட்டு போயிலும் என்று கண்டால், so-called educated people, அதுவும் டிகிரி முடிக்கிற அளவுக்கு இருக்கிற நீங்கள்லாம் என்ன செய்யப்படாதுன்னு கேட்டால், ஒரு சீப் டெத், பிறந்தம் வாழ்ந்தம் ஐயோ ஒன்றும் செய்யாமல் பேத்துட்டோம் சொல்லி போட்டு இருக்கப்படாது. ஒரு மனிதன் இறந்து போகிற நேரமாக கவலைப்படுற கட்டம் எதுன்னு கண்டால், இறைவன் என்ன செய்வான்னு கடைசி நேரத்தில் தன் முழு வாழ்க்கையும் ரிவைண்ட் பண்ணி போட்டு காட்டுற நேரம், எனக்கு இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறைவன் தந்திருந்தானே, ஒன்றையுமே பாவிக்காம சிம்பிளாக வாழ்ந்துட்டு போறேன்னு நினைக்கிற நேரம் ஒரு வழி வரும் பாருங்க. தன்னை பாவிக்காம இறந்து போறது மாதிரி கொடுமையான விஷயம் இல்லை. நினைக்கணும் என்னான்னு கண்டால், என்ன செஞ்சிருக்கிறேன்னா, முழுமையாக இந்த உலகத்தை அழகுபடுத்துறதுக்கு பாவிச்சிருக்கிறேன், என்ன கொண்டு இந்த உலகம் அழகு பெற்றிருக்குது, மனித சமூகம் பயன் பெற்றிருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிற நேரம் தான், எல்லா சந்தர்ப்பத்தையும் பாவிச்சிருக்கிறேன்னு நினைக்கிற நேரம் தான் சிரிச்சு கொண்டு இறைவா ஒன்றை பார்க்க வர்றேன்னு சொல்லி போட்டு போகலாம். ஆக என்ன செய்வோம்டா, இந்த களத்தை என்ன செய்யுங்கன்னு சரியாக பாவீங்க, உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு பெரிய நோக்கம் வைங்க. இந்த உலகத்தில் நான் பெரிய ஒரு இம்பேக்டை உருவாக்கிட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு அதை ஒரு நோக்கமாக வச்சு என்ன செய்வோம்னு கண்டால், நாங்கள் படிக்கிறோம், எங்களை டெவலப் பண்ணுறோம், அதை நோக்கி வாழுவோம் என்று கண்டால், யோர் லைஃப் வில் பிகம் மீனிங்ஃபுல். ஹோப் அண்ட் ப்ரே தட் என்ன மெசேஜ் சொல்ல வந்தனோ அது உங்களுக்கு சரியாக ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதே நேரம் அதை லைஃப்பில் எடுத்து நீங்கள் டெவலப் பண்ணி
சமூகத்துக்கு பிரயோஜனமான ஆக்களாக மாறணுமென்று வல்ல இறைவனை பிரார்த்தித்து முடிச்சு கொள்கிறேன். நன்றி. வசலாம். 10 நிமிஷத்துக்கு முந்தைய முடிச்சிருக்கிறேன். பொதுவாக என் செஷனுக்கு போகிற ஒரு விஷயம் தருவேன். ஆர்கனைசர்ஸ் வித் பெர்மிஷன் யாராவது 2 பேருக்கு முன்னுக்கு வந்து பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் தரேன். ஏன்னா நான் முன்னுக்கு வந்து பேசுகிறத பற்றி பேசியிருக்கிறேன். யாருக்கு நினைக்குது நான் என் கருத்தை சொல்லணும், இந்த ப்ரோக்ராம் எந்த அளவு பிரயோஜனமாக இருந்தது என்று யாரும் சொல்ல நினைக்கிறதுன்னு கேட்டால் பாய்ஸில் ஒரு ஆளுக்கும் கேர்ள்ஸில் ஒரு ஆளுக்கும் சந்தர்ப்பம் தர்றேன். பேசலாம். நீங்கள் பார்ப்பீங்க இவர் இன்னொரு